அனைவருக்கும் வணக்கம். ஒரு காரிக்கிழமையிலே இங்கே நாம் அனைவரும் கூடியிருப்பது ஒரு ஒரு நல்ல ஒரு மன மகிழ்வான ஒரு நிகழ்விற்காக. நம்முடைய பாசத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் எழுத்தாளர் இமயம் அவர்கள் நமக்கெல்லாம் புதியவர் அல்ல. அவர் நம்முடைய வேண்டுகோளுக்கு இணங்க இங்கே இந்த நிகழ்விற்கு வந்திருப்பது நமக்கெல்லாம் பெரும் மகிழ்ச்சியை தருகிறது. முதலில் அவருக்கு அமெரிக்க தமிழர்கள், உலக தமிழர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். முதலில் அவரை பற்றி ஒரு சில வரிகள் சொல்லி இந்த நிகழ்வை தொடங்கலாம் என்று நினைக்கிறேன். எழுத்தாளர் இமயம் அண்ணன் அவர்கள், நீங்கள் எல்லாம் அவருடைய எழுத்துக்களை படித்திருப்பீர்கள், நாம் எல்லாம் படித்திருப்போம். ஒரு ஒடுக்கப்பட்ட அடித்தட்டு மக்களின் மன உணர்வுகளை, வலிகளை பிரதிபலிக்கும் எழுத்துக்களை கொண்ட எழுத்துக்கார். நம்மை போன்ற ஒரு சாதாரண மக்களை ஒரு தம்பிகளாக அரவணைத்துக் கொள்ளும் பாசத்திற்குரியவர். இங்கே அண்ணன் கடந்த வருடம் வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவை விழாவுக்கு வந்திருந்தார். எங்களுக்கெல்லாம் மிக மகிழ்வாக இருந்தது. கிட்டத்தட்ட 5 மாநிலங்களில் நிகழ்வுகளை திணை அமெரிக்கா அமைப்பின் சார்பிலும் பெரியார் பன்னாட்டு அமைப்பின் சார்பிலும் செய்தோம். அவரை கிட்டத்தட்ட அந்த நிகழ்வுகளில் ஆச்சரியமான விடயம் என்னவென்றால், பலதரப்பட்ட மக்கள், அண்ணனை நேசிக்கக்கூடிய மக்கள் அவரிடம் உரிமையாக அவர் எழுதிய புத்தகங்களில் இருந்து பல்வேறு கருத்துக்களை அவருடன் உரையாடுவது மிக மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த எழுத்துக்களின் வலிமை அதில் தெரிந்தது. இதில் முக்கியமான விடயம் என்னவென்றால், அத்தனை எழுத்துக்களை எழுதினாலும் அவரிடம் ஒரு சிறு ஆணவத்தை கூட நீங்கள் பார்க்க முடியாது. ஒரு சாதாரண மனிதரிடம் உரையாடுவதைப் போல உங்களிடம் உரையாடுவார். அதுதான் நமக்கெல்லாம் எனக்கு மிகவும் பிடித்தது. நம் எழுத்துக்களை தாண்டி நான் அவருடன் தமிழ்நாட்டிலும் அமெரிக்காவிலும் நிறைய பயணித்திருக்கிறேன், நிறைய வியந்திருக்கிறேன். மிகவும் பாசத்திற்குரிய மனிதர். சாகித்ய அகாடமி விருது பெற்றவர், நமக்கெல்லாம் தெரிந்திருக்கும். ஆனாலும் அதில் இன்னொரு விருது மிக முக்கியமானது. அந்த விருது ராஷ்டிரிய கோம்பு புரஸ்கார் எனும் விருது. அந்த விருது 28 வருடங்களுக்கு ஒரு முறை ஒரு மொழிக்கு வழங்கப்படுகிறது. அதாவது ஒரு தமிழ் மொழிக்கு ஒரு படைப்புக்கு இந்த வருடம் கொடுக்கப்பட்டால் 28 வருடத்திற்கு பிறகுதான் அந்த மொழிக்கு, அந்த படைப்புக்கு கொடுக்கப்படும். அந்த வகையிலே இந்த ராஷ்டிரிய கோம்பு புரஸ்கார் என்னும் விருதை வாங்கிய ஒரே தமிழர், ஒரே எழுத்துக்காரர் என்பதில் தமிழ் இனத்திற்கே பெருமை. இதை நான் பல அரங்குகளை சொல்லியிருக்கிறேன். இதை அவருடைய பெருமை என்பது ஒரு புறம் இருந்தாலும், இது நம்மை போன்ற நமக்கு தமிழ் இனத்திற்கே பெருமை, தமிழர்களுக்கு பெருமை. அந்த வகையிலே இந்த நிகழ்வு மிகவும் சிறப்பு பெறுகிறது. இந்த நிகழ்வை ஒருங்கிணைக்கக்கூடிய தீபப்பிரியா அவர்கள் இங்கே நியூ ஜெர்சி மாநிலத்திலே திருவள்ளுவர் தமிழ் நூலகம் என்று ஒன்றை அமைத்து செயல்படுத்தி வருகிறார். தமிழ் பள்ளியின் ஆசிரியராகவும் இருக்கிறார். இங்கே வாசகர் வட்டம், நியூ ஜெர்சியிலே வாசகர் வட்டம் என்ற அமைப்பை தொடங்கி நடத்தி வருகிறார். அதனுடைய ஒருங்கிணைப்பாளர் பலர் இருக்கிறார்கள். இவரும் ஒரு முக்கியமான ஒருங்கிணைப்பாளர். இந்த நிகழ்வை நெறியாள்கையும் ஒருங்கிணைப்பும் செய்யக்கூடிய அவரையும் வரவேற்று, இந்த நிகழ்விலே எழுத்தாளர் அண்ணன் இமயம் அவர்களுடைய கதைகள், அவருடைய எழுத்துக்களை பற்றி பேச இருக்கக்கூடிய செந்தில்குமார், இளஞ்சேரநாதன் அவர்களையும் வரவேற்று, அண்ணனுடைய முதல் புத்தகமான கோவேறு கழுதைகள் புத்தகத்தை பற்றியும், செடல் புத்தகத்தை பற்றியும் பேச இருக்கிறார்கள். நாம் அனைவரும் கேட்க இருக்கிறோம். நம் அனைவருக்கும் பல கேள்விகள் இருக்கிறது. நேற்றிலிருந்தே எனக்கு அழைப்புகள் வந்து கொண்டே இருந்தன. அண்ணனிடம் நாங்கள் கேள்விகளை கேட்க வேண்டும், நாங்கள் பேச வேண்டும், உரையாட வேண்டும், எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள் என்று. இங்கே பேசக்கூடிய அனைவருக்கும் மற்றும் இங்கே அவருடைய புத்தகங்களை பேசக்கூடிய இருவருக்கும் நான் சொல்லிக் கொள்வது,
உங்களுடைய மணித்துளிகளை பார்த்து நீங்கள் அதற்கேற்ற மாதிரி உங்களுடைய பேச்சுக்களை பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது தீபப்பிரியா அவர்களை சிறு வார்த்தைகள் கூறி இந்த நிகழ்வை தொடங்கி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி பாலா. அனைவருக்கும் வணக்கம். எழுத்தாளர் இமயம் அவர்களுடைய செடல் மற்றும் கோவேறு கழுதைகள் நூல்களை பற்றி திறனாய்வு செய்ய வந்திருக்கும் இளஞ்சேரலாதன் அவர்களுக்கும் செந்தில்குமார் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கும் பாலா அவர்களுக்கும் இளமாறன் அவர்களுக்கும் எழுத்தாளர் இமயம் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்வை கண்டு கழிக்க வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கம். முதலில் செடல் நாவலை பற்றி திறனாய்வு செய்ய நண்பர் செந்தில்குமார் அவர்களை அழைக்கிறேன். செந்தில்குமாரை பற்றிய ஒரு சிறு குறிப்பு. செந்தில்குமார் கடந்த 10 ஆண்டுகளாக நியூ ஜெர்சியில் தமிழ் ஆர்வலராக பல தமிழ் சங்கங்களோடு இணைந்து பணியாற்றி இருக்கிறார். புத்தக வாசிப்பில் ஆர்வம் கொண்டவர். அதை தாண்டி புகைப்படத்துறையில் ஆர்வமிக்கவர். வாங்க செந்தில், உங்களுடைய கருத்துக்களை எடுத்து. எல்லாருக்கும் வணக்கங்க. இமயம் அவர்களுக்கும் மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம், காலை வணக்கம். எங்களுக்கு தான் காலை, உங்களுக்கு காலை இல்லைன்றது தெரியுது. உங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கங்க. நேரா அந்த புத்தகத்தோட கதையை பத்தி பேச ஆரம்பிக்கிறேன். செடல் என்னும் ஒரு சிறு பெண் அவள் வாழ்வை திருப்பி போடும் ஒரு ஊர் பஞ்சாயத்துல இருந்து தான் அந்த கதை ஆரம்பிக்குது. முதல்லயே என்ன சொல்றாங்கன்னா, சாமி சாவ போறதும் இல்லை, அவளை தாலி இருக்க போவதும் இல்லைன்ற ஒரு வாக்கியத்தோட தான் முதல்ல இந்த ஊர் பஞ்சாயத்து இந்த கதையை ஆரம்பிக்குது. ஊர் பஞ்சாயத்துல நடராஜ பிள்ளை தான் அந்த ஊர் பஞ்சாயத்து தலைவரா இருக்காரு. அவர் தான் இந்த ஊர்ல எல்லாரையும் பேசிட்டு இருக்காரு. எல்லாரும் உட்காந்துருக்காங்க, அவரை சுத்தி நின்றுட்டு இருக்காங்க. அவர் தான் பஞ்சாயத்துல பேசுறாரு. பேசுறப்போ அவரது என்ன முடிவு பண்றாங்கன்னா, அந்த ஊர்ல மழை இல்ல, பஞ்சத்துல எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நிறைய பேர் இந்த ஊரை விட்டு போறாங்க. அந்த ஒரு சூழ்நிலையில சாமிக்கு ஒரு பெண்ணை பொட்டு கட்டி விட்டா அந்த ஊரு மழை பெஞ்சு செழிப்பா இருக்குன்ற ஒரு நம்பிக்கையில ஒரு தகப்பன், அவர் பேர் கோபால், அவரை கூப்பிட்டு உங்களுடைய பெண்ணை ஊருக்கு அந்த கோயிலுக்கு பொட்டு கட்டி விடணுன்றதுதான் அந்த பஞ்சாயத்து. அதுல ராமலிங்க ஐயர் அந்த கதையெல்லாம் சொல்றாரு, எதுக்காக பொட்டு கட்டி விடுறாங்க அப்படின்றத சொல்லி அந்த ஒரு பெண்ணை பொட்டு கட்டி விட அந்த அப்பாவை சம்மதிக்க வைக்கிறாங்க. அதுலயுமே எப்படின்னா, வயதுக்கு வராத ஒரு சிறு குழந்தை, ஒரு பச்சிளம் குழந்தையா இருக்கிறவங்களதான் பொட்டு கட்டி விடணுன்றத ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இவங்களுடைய மூட நம்பிக்கை அப்படின்னு, அவங்களுடைய நம்பிக்கை அது மூட நம்பிக்கைன்றத, அவங்களுடைய நம்பிக்கை ஒரு பெண்ணோட வாழ்க்கையே திருப்பி போடுது. அவங்களுடைய கனவுகள் எல்லாத்தையும் மாற்றி அவங்கள பொட்டு கட்டி விடுறாங்க. அந்த பெண்ணுக்கு என்ன நடக்குது என்றே தெரியல. அந்த சின்ன குழந்தைக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. எல்லாரும் திடீர்னு நிறைய புது துணி எடுத்து கொடுக்குறாங்க. நிறைய நெல்லு சோறு குழம்பெல்லாம் கொடுக்குறாங்க. அதெல்லாம் அவளுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கு அந்த பெண் குழந்தைக்கு. அவ என்ன நடக்குதுன்னு தெரியாம அதெல்லாம் புது துணி கொடுக்குறாங்களே, நல்லா சாப்பாடு கொடுக்குறாங்கன்னு நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கிறா. ஒரு நாள் கூப்பிட்டு தலையில மொட்டை எடுத்து அந்த பெண்ணை கோயிலுக்கு பொட்டு கட்டி விட்டுடுறாங்க. பொட்டு கட்டி விடுறப்போ அவ திடீர்னு ஒரு நாள் நைட்ல இருந்து அவங்க வீட்டுல இல்ல. அவங்க வீட்டுல இல்லாம அந்த பொதுவா ஒரு வீடை கட்டி அந்த வீட்டுல அந்த குழந்தைய தூங்க வச்சிடுறாங்க. கூட அந்த பெண்ணை பாத்துக்கிறதுக்கு, சின்ன குழந்தைய பாத்துக்கிறதுக்கு ஒரு ஊர்ல தனியா யாரும் இல்லாத ஒரு கிழவி ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்கள கூட இருக்க சொல்றாங்க. அந்த கிழவி என்னன்னா, அவங்க கணவன் இல்ல, குழந்தை இல்ல. குழந்தை பிறந்தவங்களும் ஒரு ஆண்டுக்குள்ள அந்த 3 குழந்தைகளும் இறந்து போறாங்க. இறந்து போனதும் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த கிழவிக்கு கூலி வேலை பார்த்து பிழைச்சிட்டு இருக்காங்க. பிழைச்சிட்டு இருக்கவங்க இந்த ஒரு பெண்ணை பொட்டு கட்டி விட்டோன்னா அவங்க கூட இருக்க சொன்னோடனே அவங்களுக்கும் ஒரு சந்தோஷம். ஓகே, நமக்கும் ஒரு வாழ்வாதாரம் ஒண்ணு இருக்கும். ஸோ ஏதோ ஒண்ணு கிடைக்கும், நம்மளால பிழைச்சிக்கலாம். ஊர்ல இருக்கவங்க எல்லாரும் ஏதோ கொடுப்பாங்க, அதை வச்சு பிழைச்சிக்கலான்ற மாதிரி அவங்களும் குழந்தைய பார்த்துக்கிறாங்க. அந்த குழந்தைய என்ன நடக்குது என்று தெரியாம அந்த குழந்தை போய் மத்தவங்க கூட விளையாடுறதும்,
எல்லா குழந்தைகளையும் மாதிரியும் அவங்களும் இருக்க பார்க்குறாங்க. ஆனா சுற்றி இருக்க குழந்தைகள் இந்த செடல வந்து விடாம அவங்கள வந்து அந்த சாதி பேரை சொல்லி சொல்றதோ, இல்ல வந்து பொட்டு கட்டி வெட்டப்பட்டவன்னு சொல்லி அத குறித்து சொல்லி அவங்கள அ புண்படுத்துற மாரி பேசுறதுமா இருக்கு. ஆனா அந்த குழந்தை வந்து அதையும் தாங்கி அந்த குழந்தை கூட விளையாட பார்க்குறாங்க. ஏன்னா, அவங்களுக்கு அது தெரியாது. தெரியவில்ல. இதெல்லாம் இந்த நிகழ்வுகள்லாம் பார்க்குறப்போ, என்ன சொல்றதுன்னா, என்னோட சின்ன குழந்தையில நடந்ததோட இணைச்சு பார்க்க முடியுது. சுத்தி நடக்கிறத பார்த்து இதெல்லாம் ஞாபகம் வந்தது. அ இந்த மாரி அ வர தானியங்கள் எல்லாம் எடுத்து அந்த கிழவி வந்து என்ன பண்றாங்கன்னா, அவங்க சேர்த்து முடிஞ்ச அளவுக்கு அவங்க சண்டை போட்டு வாங்குறாங்க. வாங்கி இந்த குழந்தைக்கும், இதுக்கும் சேர்த்து வைக்கிறாங்க. இந்த குழந்தை வந்து என்ன நடக்குது, என்ன நடக்குதுன்னு தெரியாம இருக்கிறப்போ, ஆ விளையாட்டு குழந்தையாவே இருந்துட்டு இருக்காங்க. வீட்டுக்கு போய் மறுநாள் எந்திரிச்சு வீட்டுக்கு போனாலுமே வந்து அவங்க என்னன்னா, அவங்க அம்மாவும் தொரத்தி விடுறாங்க. வீட்டுக்கு வந்தா அடிப்பேன்னு சொன்ன உடனே அது பயந்து வீட்டுக்கு போறதையும் குறைச்சுக்கிட்டு, வீட்டுக்கு கூப்பிட்டு வாங்கன்ற நம்மளும் திரும்ப வீட்டுக்கு போயிடுவோன்ற ஒரு எண்ணத்திலேயே அந்த குழந்தையும் வாழ்ந்துட்டு இருக்கு. ஆனா அவங்களுக்கு தெரியல வீட்டுக்கு இனிமே போக முடியாதுன்றது தெரியாம அந்த குழந்தை வாழ்ந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கிறப்ப ஒரு நாள் அவங்க இந்த பஞ்ச காலத்துல மக்கள் எல்லாம் இடம்பெயர்ந்து நாடு பெயர்ந்தே போறாங்க. நாடு பெயர்ந்தே போற மாரி அவங்களுடைய அந்த செடலோட அம்மாவும், அப்பாவும் இலங்கைக்கு போயிடுறாங்க. அவளுக்கு அவங்க இலங்கைக்கு போறாங்கன்றது தெரியல. மத்த ஊர்ல இருக்கவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. அந்த குழந்தைக்கு எதுவும் சொல்லல. வந்து பார்த்துட்டு போயிடுறாங்க. அவளுக்கு அம்மாவும், அப்பாவும் இல்லைன்றத வந்து ஏத்துக்க முடியல. அப்போ அது தெரிஞ்சப்போ. ஏத்துக்க முடியல. அவ என்ன பண்றது? ஒண்ணும் பண்ண முடியாது. சிறு குழந்தையாச்சே, அவங்களும் தேடி போ முடியாது. அதே ஊர்லயே அப்படியே அந்த கிழவி கூடயே பழகுறாங்க. பழகி கோயில்ல போயி பாட்டு பாடுறது, அந்த சாமிக்கு பாட்டு பாடுறது, அதுல கிடைக்கிற தானியங்களையும், அதுல வர்ற காசுகளையும் வச்சு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அத வந்து பெரும்பாலும் அத வாங்குறதும், சண்டை போட்டு நெறைய வாங்கி, அத சேர்த்து வச்சிருக்கிறது அந்த கிழவி தான். சின்னம்மாள்ன்ற கிழவி தான் வந்து சேர்த்து வைக்கிறாங்க. அதையும் அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒருத்தர்ட்ட குடுத்து வைக்கிறாங்க. குடுத்து வச்சு அப்படி வாழ்ந்துட்டு இருந்த காலத்துல அந்த குழந்தைக்கு எதுவுமே ஆ அதுல குறிப்பா அந்த விளையாடுறப்போ நடக்கிற சில நிகழ்வுகள், அதே மாரி இந்த ஆ ஈசல் பிடிக்கிறது, ஊர்ல இந்த குறவர்கள் வந்து ஆ வருவாங்க. சில சில காலம் வருவாங்க. வந்து ஒரு இடத்துல தங்குவாங்க. திரும்பி போவாங்க. இதெல்லாம் வந்து அ சொல்றதப்ப அத வந்து என்னோட சின்ன வயசுல நான் ஸ்கூல்ல படிக்கிறப்ப ஸ்கூல் பக்கத்துல இருக்கிற கிரவுண்ட்ல அவங்கலாம் வந்து தங்குவாங்க. அந்த எண்ணங்கள்லாம் எனக்கு வந்து போச்சு. இந்த இத படிச்சுட்டு இருக்கப்போ. என்னோட வாழ்வோட அத வந்து ஒன்றி போறது மாரி நெறைய நிகழ்வுகள் வந்து ஞாபகப்படுத்துச்சு. அமெரிக்கா வந்து 15 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இந்த ஊரோட பெரிய தொடர்பு இல்லாம இருந்தாலும், இந்த கதைய படிக்கிறப்ப சின்ன வயசுல ஸ்கூல்ல படிக்கிறப்ப நடந்த நிகழ்வுகள் நெறைய ஞாபகத்துக்கு வந்துச்சு. அந்த மாரி வந்து இந்த இந்த இது நடந்துட்டு இருக்கப்போ என்ன ஆயிடுதுன்னா, திடீர்னு அந்த கிழவி வந்து இறந்து போறா. இறந்து போன உடனே அந்த பெண்ணுக்கு என்ன செய்வதுன்னு தெரியல. தனியா வந்து அந்த வீட்ல ஊருக்கு பொதுவா கட்ன கோயில் பக்கத்துல கட்டுன அந்த ஒரு வீட்ல அந்த குழந்தை வாழ்ந்துட்டு இருக்கு. அவங்கள தனியா வாழணுன்ற ஒரு நிலைமை வருது. தனியா ஒரு சின்ன குழந்தை வாழ்றதுப்போ பயமா தானே இருக்கும். நம்ம ஊர்ல பல பேய் கதைகள், பிசாசு கதைகள்லாம் சொல்லுவாங்க. அந்த குழந்தை அதையும் தாண்டி தான் ஆ வாழ்றா. வாழ்ந்துட்டு இருக்கப்போ அவங்களுடைய அ வீட்ல ஒரு திருமண நிகழ்வு நடக்குது. அங்க சொந்தக்காரங்கலாம் வர்றாங்க. அந்த அங்க வந்து இந்த குழந்தை போறப்போ, இவள மாரியே பொட்டு கட்டி விடப்பட்டு ஒரு பெண் அங்க வர்றா. அவள் பேர் லட்சுமி. அவள பார்க்குறப்ப இவளுக்கு வந்து ரொம்ப அவள வந்து கண்ல மையிட்டு, ஆ பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப ஈர்க்கிற மாரி இருந்த உடனே அவள்ட்ட போய் பேசுறா. பேசி அவ வந்து மத்தவங்கள மாரி நெறைய கேள்விகள் என்ட்ட கேட்காதது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவ தான் சொல்றா, வாழ்க்கையில இந்த மாரிலாம் இருக்கும். எப்படி வந்து பொட்டுக்கடை வெட்டப்படுறது எப்படிலாம் நடக்கணும்? எப்படிலாம் வந்து காசு பார்க்கணும்? அப்படின்றதுலாம் சில என்ன சொல்றது டிப்ஸ் மாரி தர்றாங்க அவங்க. அத வந்து இந்த குழந்தைக்கு புரிஞ்சுதா இல்லையான்னே தெரியல. அதெல்லாம் கேட்டுக்கிட்டு வந்துடுறா. வந்தவ என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த கிழவி இறந்து தனியா இருக்கிறப்போ, திடீர்னு அம் அ என்ன ஏஜ் அட்டெண்ட் பண்ண உடனே அந்த பொண்ணுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதே நாள்ல பெரிய ஒரு மழை பெய்யுது. பெரிய மழை பெய்யுது. புயல் அ வந்துடுது. அந்த ஊர்ல பெரிய மழை பெஞ்சோனே அவளுக்கு யார்ட்ட போய் சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா இவ மட்டும் தனியா இருக்கிறா. அந்த கிழவி இல்ல. அப்பா, அம்மாவும் இல்ல. கூட சித்தி, சித்தப்பா இருக்காங்க. அவங்களும் வீட்ல இல்ல. ஸோ ஊர்ல பெரியவரான பெரியவங்கட்ட யார்ட்டயும் போய் சொல்லலான்னு போய் பார்த்தாலும், யாரும் இல்ல. ஐயர் மட்டும் தான் இருக்காரு. அவர போய் பார்த்தா அவர் வந்து, "நீ போய் இரு. நாளைக்கு வா. மழை பெய்யுது. நாளைக்கு வான்னு" சொல்லிடுறாரு.
இந்த பெண்ணுக்கு எங்க போகுதுன்னு தெரியாம இருக்கிறப்போ மழையினால இதனால போய் அவ வீட்டுல இருந்தா அங்க இருக்கிற அவளோட வீடும் வந்து பெரும்பாலான மண் வீடுகள் தான் அந்த காலத்துல இருந்திருக்கும். ஸோ மண் சுவர்ல தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் வந்து மழையில இடிஞ்சு விழுகுது. இடிஞ்சு விழுந்த உடனே அங்க இருந்து வெளில வந்தவ எங்க போகுதுன்னு தெரியாம இருக்கிறப்போ வழி தவறி வேற பக்கத்து ஊருக்கு அந்த பக்கம் போயிடுறான். அப்போ அப்படி போன அந்த பெண் என்ன ஆகுறா அப்படின்னா அங்க போயிருந்தப்ப என்ன பண்ணணும்னு தெரியாம இருக்கிறப்ப அப்பதான் ஒருத்தர் வர்றாரு. அவர் பேர் வந்து பொன்னன். அவர் வந்து அந்த பொண்ண கேட்கிறாரு, "யாரும்மா நீ? எங்கம்மா வந்திருக்க?" என்னன்னு கேட்கிறப்போ, அவ சொல்றா, "இந்த மாரி நான்" அப்படின்னு சொல்றப்போ, "நான் வந்து உனக்கு தூரத்து மாமா முறை தான். இப்போதைக்கு நீ இப்ப போனா இருட்டிடும். இப்போதைக்கு நீனால போ முடியாது. ஏன்னா ஆத்துல வந்து பக்கத்து அவங்க வீடு அந்த ஊர் பக்கத்துல பெரிய ஆறு இருக்கு. அந்த ஆத்த கடந்து இப்போதைக்கு போக முடியாது வெள்ளத்தினால. நீ வந்து அ ம் அ எங்க கூட என் கூட வா. அப்புறமா போகலாம். ஆத்துல வெள்ளம்லாம் கரைஞ்சதுக்கு அப்புறம் போகலாம்." அப்படின்னு சொல்லி அவரு கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போயி அவரு வந்து ஒரு அம் இவங்க எல்லாம் வந்து என்னன்னா கூத்தாடி இனத்தைச் சேர்ந்தவங்க. அதனால அவங்க வந்து ஒரு ஊருக்கு வெளியில அவங்களுடைய அவங்களுடைய வீட்டுக்கு பக்கத்துல கொஞ்சம் தூரத்துல ஒரு சின்ன வீடு மாரி வச்சு அதுல தான் வந்து கூத்து சொல்லி தர்றதும், அங்கதான் அவங்களுடைய பொருட்கள்லாம் வச்சுக்கிறது மாரி இருக்காரு அந்த பொன்னன். அவரோட அந்த வீட்ல வந்து இவள செடலையும் தங்க வைக்கிறாரு. தங்க வச்சு அவரு பாத்துக்கிறாரு. அப்போ வந்து அவரோட சித்தியான பூங்கோதையும், குள்ளனும் அவங்கலாம் வர்றாங்க. வந்து இந்த பெண்ண திரும்ப ஊருக்கு கூட்டிட்டு போறதுக்காக வர்றாங்க. வந்தா இவளுக்கு வந்து ஒரு பயம். எங்க எப்படி போறது அப்படின்ற ஒரு பயம் வந்துருது. நீங்க நான் வரலன்னு சொல்லி அனுப்பிச்சிடுறா. சரி சொந்தக்காரங்க வீட்ல தான் இருக்கான்னு சொல்லி இவங்களும் வந்துடுறாங்க. அதே நேரத்துல என்ன ஆயிடுதுன்னா, அ கோயில்ல 2 தரப்புக்கான சண்டை நடக்குது. யாரு வந்து சாமியோட நகைகள வச்சுக்கிறதுன்றதுல, அதுல வந்து கோர்ட்டுக்கு போயிடுறாங்க. ஸோ இது வந்து ஒரு வகையில அந்த குழந்தைக்கு நல்லதா அமையுது. அதுல நல்ல விதமா அமைஞ்சாலும் இந்த குழந்தை இந்த ஊரை விட்டு இங்க வேற ஊருக்கு வந்தது வந்து ஒரு விதமா நல்லதா அமையுது. ஏன்னா அந்த கோயில்ல இருந்தாலுமே சண்டையில 3 ஊர் சண்டையில வந்து அவளுக்கு எல்லாமே அந்த படியெல்லாம் குடுத்துருப்பாங்களான்ற ஒரு சந்தேகமா தான் இருக்கு. ஒரு வகையில நல்ல விதத்துல இங்க வந்து சேர்ந்திருப்பான்ற மாரியான ஒரு எண்ணம் தோணுது. ஆனா அதே நேரத்துல அவ வந்து யாருன்னே தெரியாம பொண்ணோட வீட்ல இவளா தனியா வந்து இருக்கிறப்போ, இவள பற்றிய அ இவள பற்றி இவள் மேல வந்து குறை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவ வந்து பொட்டுக்கட்டி விட்டவங்க எல்லாருமே வந்து தவறான ஒரு விதமா தான் எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையா தான் இருக்குது. ஸோ இந்த பெண்ணையுமே அப்படித்தான் பேசுறாங்க. அவர் வந்து ரொம்ப வயது வித்தியாசம் ரொம்ப அதிகமா இருக்கு. அவர் அப்பாவோட வயது இருக்கிற மாரியான ஆளு. அதனால வந்து இப்படி வந்து கூட்டிட்டு வந்திருக்காருன்னு தவறா பேசுறாங்க. ஆனா அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இவங்க யாருக்குமே இல்ல. ஏன்னா அவருக்கு அப்படி இல்ல. அந்த மாரி எண்ணம் இல்ல. அந்த ஒரு சின்ன குழந்தை இப்படி ஒரு சூழ்நிலையில இருக்காளேன்னு வந்து கூட்டிட்டு வந்து வச்சிருந்திருக்காரு. ஆனா அந்த குழந்தை மட்டும் தனியா இருக்கிறப்போ அவரோட பொண்ணோட மனைவிக்கு வந்து என்னன்னா, ஆ இவங்க இவங்க மேல சந்தேகப்பட்டு அத பேசுறா. அந்த பெண்ண பேசுறா. செடல வந்து திட்டுறாங்க. அ அது அது வந்து அவரும் பொண்ணுன்னு பெருசா எடுத்துக்கல. பொண்ணு வந்து பெருசா எடுத்துக்காம விட்றா. இவளும் வந்து அத வந்து கேட்டு இந்த மாரி பேசுறத கேட்டு அவளுக்கும் பழகி போயிடுச்சு. பழகி அத விட்டுட்டா. விட்டுட்டு ஆ ஒரு நாள் வந்து இவரு வெளில அ எல்லாம் போயிடுறாங்க. இவங்க கூத்து கட்டுறவங்க தானே. இரவுல வந்து கூத்து கட்டுறதுக்கு மத்த ஊருக்கு போயிடுறாங்க. செடில் மட்டும் தனியா இருக்கிறப்போ, பொண்ணுன்னு ஊர்ல இல்லாத வீட்ல இல்லாத நேரத்துல இவங்க வந்து தவறான ஒருத்தர் வந்து தவறானதுக்க பார்க்குறாரு. அத வந்து கேட்ட பொன்னன் என்ன பண்றாருன்னா, "இனிமே நீ இரவுல நீலாம் தனியா இருக்காத, எங்க கூட வா" அப்படின்னு சொல்லி ஒரு எங்கெல்லாம் கூத்து கட்ட போறாரோ அங்க கூட்டிட்டு போயிடுறாரு. கூட்டிட்டு போயிட்டு அ கூடவே கூட்டிட்டு போறாங்க. ஒரு நாள் வந்து ஆள் குறையுது. அதனால வேஷம் கட்ட ஆள் வரேன்னு சொன்னவரு வராம இருந்ததுனால இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்போ வந்து செடல என்ன பண்றாங்கன்னா, கூத்து கட்டுறதுக்கு கூப்பிட்டு கால்ல விழுகாத குறையா விழுந்து, ஆ நடிச்சே ஆகணும், கூத்து கட்டியே ஆகணுன்ற ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து தள்ளுறாங்க. அப்ப அவளுக்கு என்ன செய்வதுன்னு தெரியாம, வேற வழி இல்லாம கூத்து கட்ட ஆரம்பிக்கிறவ, அத வந்து ரொம்ப பிடிச்சு போயி அத திரும்ப அவ செய்யறதுக்கு பிடிச்சு, அத என்ன சொல்ல என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சு, அந்த கூத்து கட்டுறத ரொம்ப அம் அ ரொம்ப அத கத்துக்கிட்டு ரொம்ப நேர்த்தியா செய்ய ஆரம்பிக்கிறாங்க. செய்ய ஆரம்பிக்கிறப்போ, அ செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதுல அதுல வந்து ரொம்ப கை தேர்ந்தவராவும் இருக்கிறாங்க. ரொம்ப அழகா
அது மக்களை ரொம்ப ஈர்க்குது. ஸோ இந்த மாதிரியான இதை பார்க்குறப்போ அதுல ஒரு சில நிகழ்வுகள்லாம் வந்து என்ன சொல்றது, இவங்க வந்து சாதாரணமான மக்கள் மாதிரி வாழாம ரொம்ப எங்க போனாலுமே அவங்களோட தப்பா நடந்துக்கிறாங்க. அவங்க மேல வந்து என்ன சொல்றது, பாலியல் துன்புறுத்தல்கள் வந்து நிறைய தான் நடக்குது. எல்லாருமே அவங்க தீண்டி பார்க்கிறது, அப்படியான நிகழ்வுகள் நடந்தாலுமே அவங்க வந்து என்ன சொல்றாங்க, எப்படி இருந்துக்கிறாங்கன்னா, மக்களை சந்தோஷப்படுத்தணும், கூத்து கட்டுனா சந்தோஷப்படுத்தணும் அப்படின்றது எண்ணம் அவங்களுக்கு இருக்கு. அதை செய்யறாங்க, அவங்களால முடிஞ்சதை செய்யறாங்க. அதே மாதிரி அவங்க வாழ்க்கையிலும் எல்லார்ட்டையும் பேசுறப்பயும் சிரிச்சு பேசுறாங்க. அவங்க நம்மகிட்ட தப்பா தான் நடந்துக்கிறாங்கன்னு தெரிஞ்சாலுமே அவங்க சிரிச்சு பேசுறாங்கன்றப்போ, அவங்க வந்து கூத்து கட்டுறப்ப மட்டும் நடிக்கல. அவங்க வந்து மொத்த வாழ்க்கையிலுமே அவங்க நடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்ற ஒரு எண்ணத்த குடுக்குது அங்க. ஆம். அது அது வந்து அவங்க வந்து எவ்வளவுக்கு அந்த காலகட்டத்துல அந்த பெண் வந்து எவ்வளவுக்கு அ அ அனுபவசாலியா அத வந்து எப்படி ஹேண்டில் பண்றது கத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்கிறப்போ ஒரு வியப்பா தான் இருக்கு. அந்த வயசுல அந்த பெண் வந்து அவ்வளவு ஒரு சிறப்பா அந்த சூழ்நிலைகள வந்து சமாளிச்சு போறத கத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அந்த அந்த கூத்துக்கட்ட போற இடத்துல வந்து தவறா நடந்துக்கிறாங்க. அந்த மறுநாள் வந்து அதே மாரி மறுநாள் வந்து நடந்து போயிட்டுருக்காங்க. மறுநாளுக்கு ஒரு ஊருக்கு கூத்துக்கட்ட போறப்ப, நடந்து போறப்ப, அங்க ஒருத்தர் வந்து 4 பேர் வந்து மிரட்டுறாங்க. அந்த மாரியான இதெல்லாம் பார்க்குறப்போ, அவங்க வந்து எவ்வளோ பயந்திருப்பாங்க. அந்த சின்ன குழந்தை தான் அவங்க. பெரிய வயசெல்லாம் இருக்கும் அப்படின்ற மாரியான இதெல்லாம் இல்ல. ஒரு சின்ன குழந்தை தான். அவங்களுக்கு எவ்வளோ எந்த அளவுக்கு ஒரு பயம் இருக்கும் அப்படின்றத வந்து காட்டுறப்போ, ஒரு மாரி நெருடலா தான் இருந்தது அந்த இடத்துல. அத படிக்கிறப்போ. இந்த மாரி போய்க்கிட்டு இருந்தப்போ, என்ன ஆகுதுன்னா, ஒரு நாள் பொன்னனும் உடல்நிலை சரியில்லன்னு சொல்லிட்டு, நீங்க மட்டும் கூத்து கட்ட போங்க. நான் வரலன்னு சொல்றாரு. அப்புறம் அவரு வந்து பாக்குறதுக்குள்ள அவங்க இறந்துடுறாரு. அவர தான் வந்து இவங்கள வந்து கிட்டத்தட்ட அ ஒரு தகப்பன் என்ற முறையில இருந்து பார்த்தது மாரி எல்லாமே பார்த்துக்கிட்டு இருந்தாரு. ஆனா, அவர் இறந்ததுமே என்ன நடக்குது அப்டின்னா, பலர் வந்து இவர்கிட்ட வந்து தவறா வந்து பேச வர்றாரு. அதுல முக்கியமான ஒரு அ யாரு அப்படின்னு பார்த்தா, வீரமுத்து உடையாரும், இவங்க கூட கூத்து கற்ற ஆரான் என்றவரும். ஸோ ஒரு பெண் வந்து ஆ துணை இல்லாம இருக்கிறாங்க. பொண்ணு இருந்த வரைக்கும் எந்த ஒரு தொந்தரவு பெருசா இல்ல அப்படின்னாலுமே, அ அது வந்து கூத்து கட்ட போற இடத்துல தான் மத்தவங்க ஏதாவது பேசுனாங்க அப்படின்ற மாரி இருந்தாலுமே, யாருமே வந்து அ நேரடியா வந்து பெருசா அந்த அளவுக்கு கேட்டதில்ல. ஆனா, பொண்ணு இறந்ததுமே வந்து என்ன ஆகுதுன்னா, வீரமுத்து உடையாரும், அவங்க கூட கூத்து கற்ற ஆரானும் வந்து தவறான எண்ணத்தோட வந்து இவங்ககிட்ட பேசுறாங்க. அந்த பெண் வந்து அப்பயும் வந்து எவ்வளவு மனதைரியத்தோட ஆ துணிச்சலா அவங்கள வந்து இல்ல அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுடுறாங்க. முடியாது. நான் வந்து ஆ பொட்டு கட்டி விடப்பட்டவன். சாமி அந்த இதுதான் நான் வந்து எடுத்திருக்கேன். நான் அப்படித்தான் இருப்பேன் அப்படின்ற மாரியான ரொம்ப உறுதியா சொல்லி அனுப்பிச்சுடுறாங்க. அத வந்து பொறுக்காத ஆறானவங்க வந்து போய் தனியா ஒரு இவங்க கூத்து அ குழுவையே வந்து தனியா உடைச்சிடுறாங்க. உடைச்சு பிரிஞ்சு வேற வேற 2 குழுக்களா ஆயிடுறாங்க. அந்த ஒரு சூழ்நிலையில என்ன ஆகுது அப்டின்னா, எங்க அ இவங்க வந்து இவங்களுடைய சொ அ மீனாட்சியும், வனமயிலுன்ற இவங்களுடைய சகோதரிகள் 2 பேர் வர்றாங்க. வந்து இவங்கள வந்து சொந்த ஊருக்கே கூட்டிட்டு போயிடலாம் அப்டின்னு சென்னைல கூப்பிடுறாங்க. அப்போ வந்து அந்த காலகட்டத்தில சிலர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்டின்னா, பலருக்கு வந்து அ கூத்து சொல்லிக் குடுத்து, அவங்கள வந்து அரங்கேற்றமும் செஞ்சு, ஒரு நல்ல ஒரு நிலையில தான் இருக்கிறாங்க. அவங்களுடைய கூத்தும் நல்லா தான் போயிட்டுருக்கு. நல்ல வருமானம் வந்துட்டுருக்கு. ஆனா நல்ல வருமானம் வந்தாலும் செல்லலுக்கு என்னன்னா, தனக்காக எதையும் சேர்த்து வைக்கணுன்ற எண்ணம் இல்ல. இப்ப இவங்க வந்து தனக்கு எது வேணும், பிற்காலத்துக்கு எதுவும் வேணுன்ற எண்ணம் இல்லாம, கூட இருக்கவங்களையே வந்து கவனிச்சுட்டு இருக்காங்க. அவங்க வந்து என்னதான் வந்து குடும்ப வாழ்க்கை இல்ல, சொந்த பந்தம் இல்லன்னு சொல்லி வந்து வெளில வந்து தனியா கோயில்ல இருந்தாலுமே, அவங்களுக்கான அந்த தாய்மைன்றது இருந்துட்டு தான் இருக்கு. அவங்களுக்கு எல்லாருக்குமே செய்யணுன்ற எண்ணம் வந்து இருந்துட்டு தான் இருக்கு. கூட இருந்தவங்களுக்கு வர்ற வருமானத்துல நெறைய பங்குகள குடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. அந்த பங்கு வர்ற வருமானத்துல வந்து எல்லாத்தையும் பகிர்ந்து எல்லாருக்கும் நெறைய குடுத்துட்டு, இவங்க கொஞ்சம் வச்சுக்கிறாங்க. அது அந்த மாரி இருந்த காலகட்டத்தில இவங்களுடைய சொந்த ஊருக்கே சொந்தங்கள் வந்து கூப்பிடுறப்ப, அவங்கள வந்து அத தவிர்க்க முடியாம, திரும்ப மீண்டும் சொந்த ஊருக்கு வர்றாங்க. சொந்த ஊருக்கு வந்து ஏன்னா யார்ட்டயும் எதுவும் சொல்லாம போயிட்டாங்கன்ற ஒரு குற்ற
ஒரு குற்றம் இவங்க மேல அந்த ஊரே சுமத்தி இருந்தாலும் இவங்க வந்து திரும்ப ஊருக்கு வரணும் அப்படின்னா ஊர் பஞ்சாயத்துக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. அந்த ஊர் பஞ்சாயத்தை கூப்பிட்டு அங்க பேசினா இவங்க கிட்டத்தட்ட 18 ஆண்டுகளுக்கு பிறகுதான் சொந்த ஊருக்கு வர்றாங்க. அப்ப என்ன ஆயிடுதுன்னா இவங்க பொட்டு கட்டி விடப்பட்டப்ப இருந்த பெரிய தலைகள் என்று சொல்ற ஊர்ல பெரிய ஆட்கள் யாருமே வந்து இல்ல. அந்த ஐயரோ அவரோட நடராஜ பிள்ளைய 2 பேருமே இறந்துடுறாங்க. அவங்களுடைய பிள்ளைகளோ இல்ல மத்த அடுத்த சந்ததிகள் தான் அங்க இருக்காங்க. அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு பெருசா தெரியாது. சில பெரியவங்க தான் இருக்காங்க. அவங்கள வச்சு பேசுறப்ப பஞ்சாயத்து பேசுறப்ப அங்கேயும் ஒரு அடிதடியா தான் போகுது. ஆம். அவங்க அங்கேயும் அப்பயும் வந்து என்னன்னா, ஊர் பொதுவுல மன்னிப்பு கேட்டு, அவங்க என்ன முடிவு செய்றாங்க அப்படின்றதான் பார்க்க வேண்டியிருக்கு. அப்பவும் என்ன ஆகுதுன்னா, பொட்டு கட்டி விடப்பட்டவங்கள வந்து இவங்கலாம் எந்த ஒரு முடிவுமே எடுக்க முடிய மாட்டேங்குது. அதுவுமே வந்து அவங்களுடைய வாழ்க்கைய தீர்மானிக்கிறது, அது அந்த ஊரோட பொதுமக்களா தான் இருக்கு. அந்த பஞ்சாயத்துல பேசி பெரிய தலைகளா இருக்கக்கூடியவங்க தான் வந்து இவங்களுடைய எதிர்காலம் அப்பயும் தீர்மானிக்கிறாங்க. அவங்க தான் தீர்மானிக்கிறாங்க. அப்ப அவரு வந்து அப்ப செடல வந்து என்ன சொல்றாங்கன்னா, பல நாட்கள் சண்டைக்கு 3 நாள் சண்டைக்கு அப்புறம் ஒரு முடிவுக்கு வர்றாங்க. அ பொதுவா எங்க எங்க இடம் காலி இடம் இருக்கோ, அங்க வந்து நீ வீடு கட்டிக்கோன்னு சொல்லி சொல்லி இருக்கிறப்போ, அவங்களுடைய தங்கையான வனமயிலும் அவரோட அ தம்பியையும் தம்பி பரஞ்சோதியும் கூப்ட்டு கூட வாழ்றாங்க. ஒரு வீட கட்டி வாழ்றாங்க. வாழ்ந்து கொண்டு இருக்க சாரி. வாழ்ந்துகிட்டு இருக்கப்போ என்ன ஆயிடுதுன்னா, ஆ வனமயிலுக்கு வந்து உடல்நிலை சரியில்லாம திடீர்னு இறந்து போறா. இறந்து போறப்போ இறந்து போனதுக்கப்புறம், ஆ இவளும் பல முயற்சிகள் செஞ்சு அவள காப்பாத்த முடியல. திடீர்னு உடல்நிலை சரியில்லாம இறந்து போயிடுறா. இறந்து போயிருந்த சூழ்நிலையில ஆ பரஞ்சோதி என்ன ஆகுறான்னா, அவனும் வந்து சின்ன பிள்ளை தான். சின்ன குழந்தை தான். அவனுக்கு வந்து பெருசா தெரியல. அவன் பள்ளிக்கூடத்துக்கு போல. பசங்க கூட போய் விளையாடுறப்போ, செடல பத்தி அவங்க பேசுறதோ, அது வந்து இவளுக்கு பிடிக்காம செடல் மேல அவனுக்கு அவனுக்கு வந்து ஒரு வெறுப்பு வருது. அவன் என்ன பண்றான் அப்படின்னா, பக்கத்துல இருந்த ஒரு அ என்ன செய்யுதுன்னு தெரியாம வீட்டுக்கு வர்றதுக்கு விருப்பம் இல்லாம, பல நாட்கள் வந்து வெளியிலேயே சுத்திட்டு இருக்கான். அது வீட்டுக்கு வந்து சரியா சாப்பிட வராம இருக்கிறப்ப, இது வந்து செடலுக்கு வந்து ஒரு பெரிய மன வருத்தத்த குடுக்குது. அவளுக்காக வந்து இவ பல பல நாள் சோறு ஆக்கி வச்சு, அத வந்து அவன் சாப்பிட வராம இருக்கிறான். இது மாதிரி எக்ஸ்கியூஸ் மீ. இது மாதிரி இப்ப நடந்துகிட்டு இருக்கப்போ, அவன் வந்து ஒரு மாதா கோயிலுக்கு போயிட்டு, "நாங்க வேலைக்கு வரேன்னு" சொல்லி போயிடுறான். அங்க இருக்கிற பாதிரியாரும் சடல கூப்பிட்டு பேசுறாங்க. அ அப்பவும் வந்து பரஞ்சோதிக்கு வந்து வீட்டுக்கு வர்றதுக்கு விருப்பம் இல்ல. அத அவங்க சொன்ன உடனே, சரி அங்க தான ஒரே ஊர்ல தான் இருக்கான்னு சொல்லி அவனையும் அங்கேயே விட்டுடுறாங்க. இவன் வந்து திரும்ப வந்து என்ன பண்றான்னா, கூத்துக்கு மத்தவங்களுடைய கூத்துக்கு இவளுடைய தனி கூத்து குழு இல்லாம மத்த கூத்து குழுக்குள்ள போய் சேர்ந்து, கூத்துக்கு போயிட்டு வந்துட்டு தான் இருக்கிறா. அதுல வர்ற வருமானத்த வச்சு இத ஓட்டிக்கிட்டு இருக்கான்னு வச்சுக்கங்களேன். அந்த மாரி தான் போயிட்டு இருக்கு. அப்படி போயிட்டு இருந்தப்போ, அ என்ன ஆயிடுது அப்படின்னா, அ எக்ஸ்கியூஸ் மீ. அப்போ வந்து இவள மாதிரியே பொட்டு கட்டி விடப்பட்ட பலர் வந்து பல அ கூத்துக்குழுக்கள் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. நடத்திக்கிட்டு இருக்கிறப்போ, அ அதுல வந்து ஒருத்தவங்க ரொம்ப இவள் ஃபேமஸ் ஆனவங்க யாருன்னா, பாஞ்சாலின்றவங்க. அவங்க பல வருஷங்களா கூத்து கட்டிட்டு இருக்கப்போ, அவங்களுக்கு திடீர்னு என்ன ஆயிடுதுன்னா, உடல்நிலை சரியில்லாம கால் அ எலும்பு வந்து மூட்டு விலகுனதுனால, அவங்களுக்கால ஆட முடியல. படுத்த படுக்கையா இருக்கிறாங்க. அவங்கட்ட இருந்து ஒரு நாள் அழைப்பு வருது. "நீங்க இங்க வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அத அத வந்து நான் சரி வர்றேன். ரொம்ப தூரத்துல இருக்காங்க. ஒரு நாள் வர்றேன்னு சொல்லிட்டு இவனும் இருக்கிறா. ஸோ இருக்கிறப்போ, ஆம் ஒரு நாள் வந்து என்ன ஆயிடுதுன்னா, ஊர்ல இவ வந்து வனமயில் இறந்தப்போ காசு இல்ல. கையில காசு இல்ல. அப்ப என்ன பண்றது? யார்ட்ட கேட்டாலும் ஏற்கனவே வனமயிலுக்கு வந்து மருத்துவம் பார்க்கறதுக்கு நெறைய பேர்ட்ட கடன் வாங்கியிருந்த சூழ்நிலையில, யாருக்கும் காசு தரமாட்டாங்கன்ற எண்ணத்துல இருந்த சூழ்நிலையினால, வேற வழி இல்லாம வீரமுத்துடையார்ட்டயே போயிட்டு திரும்ப காசு கேட்கிறா. காசு கேட்டு அவங்கள்ட்ட வாங்குனதுனால, அவருக்கு வந்து அ என்ன எண்ணம் வந்ததோ தெரியல. அவர் வந்து இவள் வந்து நம்ம கேட்டதுக்கு சம்மதிச்சுட்டான்ற மாரியான எண்ணம் வந்திருக்கும் போல. ஒரு நாள் இவங்க ஊர்ல சினிமா படம் எடுக்கிற நிகழ்வு நடக்குது. அப்ப அந்த ஆத்துல நடக்குது. இத பார்க்க போனப்போ போயிருக்கிறாங்க. போயிட்டு வர்றப்போ அ இந்த வீரமுத்து ஒடியாரு வர்றாரு. அவரு வந்து வர்றப்போ, அ இவங்க இவங்க 2 பேரும் பேசுறாங்க. அவரு வந்து ஒரு மாதிரி தவறான
எண்ணத்துல பேசுறதும், இவர் வந்து இல்ல நீ வந்து அவரோட எண்ணம் இருக்குன்னா, இவ காசு குடுத்ததுனால இவ சம்மதிச்சுட்டா அப்படின்ற மாரியான ஒரு எண்ணம் வந்துருது. அவ வந்து அவரு தவறா பேசுறாரு. "நீ இந்த ஊர்ல இருக்காத, வெளியூருக்கு போயிரு, நாங்க வர்றேன்." அப்படிங்கிற மாரி சொன்னப்பயும் அவ வந்து ஆ முடியாதுன்ற மாரி சொல்லிட்டு வந்துடுறாங்க. வந்து பல இடங்கள்ல பல இடத்துல அவங்க பேசுறது எல்லாம் நெறைய பேர் இவங்கட்ட அப்ரோச் பண்றது எல்லாம் பார்க்குறப்போ, ஒரு பெண்ணா அவங்க வந்து படுற கஷ்டம் வந்து பல சரிங்களா? ஸோ அந்த சூழ்நிலையில தான் அவங்க வந்து அதையெல்லாம் ஃபேஸ் பண்ணி வந்து அ பார்த்தா வ வந்துட்டு இருந்த காலத்துலலாம் வந்து என்ன ஆயிடுதுன்னா, ஒரு நாள் கூத்துக்கட்ட போற பக்கத்து ஊரெல்லாம் பாஞ்சாலி இருக்கிறாங்க. அவங்கள போய் பார்க்க போயிருக்கப்ப அவங்களுடைய கதைகள சொல்றாங்க. அவங்க என்ன பண்ணாங்க? என்ன ஆச்சுன்றத அவங்க கதைகள சொல்றப்போ, சொல்றாங்க. அத கேட்டுட்டு இருந்தது இவளுக்கு வந்து அவங்க மேல ரொம்ப என்ன சொல்றது? பாவமாவும் இருக்கு. அதே சமயத்துல அவங்க செயல்கள் அவங்க வந்து என்னென்ன செஞ்சிருக்காங்க? அப்படின்றத பார்க்கிறப்போ, அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, பாஞ்சாலி என்ன சொல்ல வர்றாங்கன்னா, அவங்களால ஆட முடியல. ஆனாலும் அவங்க கூட குழுல இருக்கிறவங்கள வந்து விட்டுட்டு போக மனம் இல்ல. அவங்களுக்கு வந்து அப்படி விட்டுட்டா அவங்க என்ன செய்வாங்கன்ற ஒரு எண்ணமும் வந்துருது. அதனால தான் வந்து என்ன பண்றாங்க, செரல கூப்பிட்டு இவங்களுக்கு வந்து நீ ஏதோ ஒரு வழி செய்யின்ற மாரி அவங்க கேட்டுக்கிறாங்க. அதுக்கும் சரி என்று சொல்லி அத செரல் ஏத்துக்கிறாங்க. ஸோ இந்த கதைய பார்க்கிறப்போ இந்த அம் அ பொட்டு கட்டி விடப்பட்டவங்க வந்து நம்ம நெறைய பேசுறோம். நம்ம வந்து ஆண்கள்லாம் வந்து வீரமானவர்கள், வீரம் அப்படின்றதெல்லாம் வந்து ஆண்கள் தான் அப்படின்னு. அவங்க இந்த கதைய பார்க்கிறப்போ, படிக்கிறப்போ எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, ஆண்கள விட பெண்கள் தான் வீரமிக்கவர்கள்ன்ற மாரி தோணுச்சு. ஏன் அப்படின்னா, ஆண்கள் வந்து வீரம்னு சொல்றது என்னன்னா, வாளையும் வேலையும் எடுத்துட்டு போயி சண்டையிட்டு ஜெயிச்சுட்டா அவன் வீரன்னு சொல்றாங்க. ஆனா பெண்கள் அப்படி இல்ல. அவங்க வந்து அ வாழ்க்கை முழுக்க அத பார்க்குறாங்க. அவங்க 1 நாள் இல்ல, 2 நாள் இல்ல. வாழ்க்கை பிறந்ததுலருந்தே அத வந்து சண்டை போடுறது மாரியான மன தைரியத்தோட தான் அவங்க வந்து எல்லாத்தையும் ஃபேஸ் பண்றாங்க. ஃபேஸ் பண்ணி வாழ்ந்து வாழ்நாள் முழுக்க அத பண்றப்போ, அவங்க தான் உண்மையிலே வீரமிக்கவர்களா இருக்காங்க இந்த உலகத்துல அப்படின்னு தோணுச்சு. அதுவும் இந்த ஜாதிய வேறுபாடுகள வச்சு அந்த ஒரு ஒரு இனத்தைய வந்து அ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள்லாம் இதுக்காக தான் அதுவும் அந்த முதல் அ கதை ஆரம்பிக்கிறப்பயே சொல்றப்ப என்னன்னா, கூத்தாடி வந்து ஊர்ல வந்து குடி வச்சதே, இந்த மாரி பொட்டு கட்டி விடுறதுக்கு ஆட்கள் வேணும் அப்படின்றதுக்காகத்தான் அப்படின்னு சொல்லி சொல்றப்பயும் சரி, அதே மாதிரி சில இடத்துல வந்து அந்த ஜாதிய வேறுபாட வச்சு தீட்டுப்பட்டுடும் அப்படின்ற சொல்றதும் வச்சு பார்க்குறப்பயும் வந்து, இந்த ஜாதிய வேறுபாடு வந்து மக்கள்ட்ட எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துச்சு. அது பலரோட வாழ்க்கைய, அவங்களுடைய கனவுகள வந்து தவிடுபொடியாக்கி, அவங்கள வந்து இவங்களுக்கு தகுந்த மாரி வாழ வச்சிருக்கு. அதுவும் குறிப்பா அந்த பொட்டுக்கட்டி விடுறதுன்றது வந்து, இவங்களுடைய மூட நம்பிக்கைகள வந்து அவங்க மேல திணிச்சு, அவங்களுடைய வாழ்க்கைய சிதைச்சு, இவங்க நல்லா இருக்கணுன்றதுக்காக சிதைக்கிறாங்கன்றது வந்து ஒரு பெரிய ஒரு வருத்தத்த தந்துச்சு. அட்லீஸ்ட் இப்ப இருக்கிற காலத்துல இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அத தவிர்க்கலாம் அப்படின்ற ஒரு இடத்துல தான் நம்ம இருக்கோம். அதெல்லாம் வந்து தவிர்த்து அந்த ஜாதி வேறுபாடுகள ஒழிக்கிறதுக்கு நம்ம ஒண்ணா செயல்படணுன்றத ஒரு எண்ணத்தையும் குடுத்துச்சு இது. ஸோ அவ்வளோதாங்க நான் முடிச்சுட்டேங்க. ரொம்ப நன்றிங்க செந்தில். ஒரு சமூகத்தால ஆம், கைவிடப்பட்ட இல்லைன்னா ஜாதி அடுக்குல கீழா இருக்கிற ஒரு பொண்ணோட வாழ்க்கை சமூக மூட நம்பிக்கைக்கு பலியா இருக்கு அந்த பொண்ணோட வாழ்க்கைய அப்படிங்கிறத நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க. எழுத்தாளர் அவர்கள்ட்ட இருந்து இந்த கதையை பத்தின இன்னும் சில இன்சைட்ஸ் வந்து கேட்டுக்கலாம். எனக்கு எனக்கு ஒரே ஒரு கேள்வி இருந்தது ஐயாட்ட. என்னன்னா, இந்த கதை எழுதுறப்போ இவங்க வந்து சும்மாலாம் எழுதியிருக்க மாட்டாங்க. இது மாதிரி உண்மையிலேயே வாழ்ந்த பெண்களோட வாழ்க்கைய பார்த்திருப்பாங்க. இந்த மாரி அவங்க கஷ்டப்படுறத பார்த்திருக்கப்போ, அவங்களுடைய எண்ணம் என்னவா இருந்திருக்கும்? அப்படின்றது தான் எனக்கு தோணுச்சு. ஐயாவோட எண்ணம் என்னவா இருந்திருக்கும் இத எழுதுறப்ப? எனக்கு படிக்கிறப்பயே நமக்கு வந்து அவ்வளோ மனம் வந்து ஒரு கனமா இருக்கு. இந்த மாரியான ஒருத்தரோட வாழ்க்கைய அழிச்சிடுறாங்க அப்படின்றத பார்க்கிறப்போ ரொம்ப ப அ மன வருத்தமா தான் இருந்தது. அத அவங்க வந்து எழுதினப்போ இதுக்கான என்ன சொல்றது செய்திகள சேகரிக்கிறதுன்றது வந்து ஒரு பெரிய நெறைய பேரோட கதைகள கேட்டுருக்கணும். அத எந்த அளவுக்கு அவங்கள பாதிச்சிருக்கும்ன்றத எண்ணம் தான் எனக்கு அத பத்தி ஐயா சொன்னா நல்லா இருக்கும்.
ஐயா நீங்க ஷேர் பண்ணிக்கோங்க. இல்ல இந்த மாதிரி நிஜமாலுமே இன்னமும் பொட்டு கட்டி விடுற பழக்கம் எல்லாம் இருக்கா? நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆஹ் உங்க அளவுக்கு அத பார்த்தது இல்ல. இதை எழுதுறப்போ உங்க மனநிலை என்னவா இருந்துச்சு? இல்ல இன்னமும் இந்த ஜாதிய அடுக்குல கீழா இருக்கிற பெண்ணுங்களை இன்னமும் பொட்டு கட்டி விட்டுட்டு தான் இருக்காங்களா அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் நீங்க ஷேர் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும். அவர் இளஞ்சாரநாதன் பேசி முடிச்ச பிறகு பேசுறோமா? சரி, ஓகேங்க. நம்மளோட அடுத்த நாவலை திறனாய்வு செய்வதற்காக இளஞ்சேரலாதன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த நாவல் ஐயாவோட முதல் நாவல் 1994 வெளிவந்திருக்கு. கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேல வெளிவந்த இந்த நாவலை இந்த தலைமுறையில இருக்கிற இளைஞர்களும் வந்து திறனாய்வு செய்யறாங்க, படிக்கிறாங்க, அதை பற்றி தங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறாங்க அப்படிங்கறதே பெருமையா இருக்கு. இளஞ்சேரலாதன் பத்தின சிறு குறிப்பு. அவங்க வந்து தென்கொரியால முனைவர் பட்ட ஆய்வை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. புகைப்படத்துறையில ஆர்வம், தமிழ் ஆர்வம் மிக்கவங்க. அவங்களும் வந்து கொரியா வாசகர் வட்டம் அப்படிங்கிற ஒரு வாசகர் வட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க. இளஞ்சேரலாதன், நீங்கள் உங்களோட திறனாய்வு வந்து பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். திணை அமெரிக்கா முதலான இந்த நிகழ்வை ஆர்கனைஸ் பண்ண திணை அமெரிக்காவுக்கு நன்றி. அப்புறம் தீபப்பிரியா அவங்களுக்கு நன்றி. இமயமன்னனுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். இமயமன்னன் எப்படி அறிமுகம் அப்படின்னா, என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க அறிமுகப்படுத்தியிருக்காங்க எனக்கு. நான் வந்து வாழ்க்கையில் சந்திக்கிற நபர்கள் வந்து நமக்கு ஏதாவது ஒரு லெசனை டீச் பண்ணுவாங்க, இல்லைனா வந்து ஒரு ஸ்வீட்டஸ்ட் மெமரியை கொடுப்பாங்க அப்படின்றது எனக்கு எப்பவுமே நம்பிக்கை இருந்துகிட்டே இருக்கும். அந்த வகையில் வந்து இமயமன்னன் என்னோட ஃப்ரெண்ட் அறிமுகப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் பெத்தவன் நாவல் படித்தேன். அதுக்கப்புறம் நிறைய இமயமன்னனோட எழுத்துக்கள் நிறைய தொடர்ந்து படிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் அண்ணனோட பேசுகிற வாய்ப்புகள்லாம் கிடைச்சிது. தீபா சொன்னாங்க, இந்த கோவேறு கழுதைகள் நாவல் வந்து 30 ஆண்டுகள் ஆச்சு. ஜூலை 1994 வெளிவந்து இன்னைக்கு கூட 30 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா இன்னுமே இளைஞர்கள் படிக்கிறாங்க, திறனாய்வு செய்யறாங்க அப்படின்னா, நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு சமூகத்தை உற்று நோக்கக்கூடிய, ஒரு சமூகத்தின் மீது பேரன்பும் பெருங்கோபமும் கொண்ட ஒரு நபரால தான் இந்த மாதிரி ஒரு இலக்கியத்தை படைக்க முடியும். அப்படி படைக்கிற இந்த சமூகத்தை உற்று நோக்கக்கூடிய, இந்த சமூகத்தோட ஒன்றி இயங்குகிற ஒரு நபரால தான் வந்து இந்த மாதிரி கதை எழுத முடியும். அப்படி எழுதுற கதைகள் தான் வந்து 30 ஆண்டுகள் இல்லை, இன்னுமே 50 ஆண்டுகளுக்கு, இன்னும் 100 ஆண்டுகளுக்கு பேசப்பட்டு கொண்டே இருக்கும் அப்படின்றதுல மாற்று கருத்தே இல்லை. இமயமன்னனோட கதைகள் அந்த மாதிரியான தாக்கத்தை இந்த சமூகத்தில் ஏற்படுத்தி இருக்குது அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம்தான். அப்புறம் அண்ணனோட கதையில வர்ற பெண்களுக்கு வந்து பெண்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதா நான் பார்க்குறேன். அவங்களுக்கு ஃபெமினிசம்னா தெரியாது, திராவிடியனிசம் தெரியாது, சோசியாலஜி என்னன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. அவங்க வந்து ரொம்ப சாதாரணமா இருக்கிற பெண்களா இருக்கிற நபர்களா அந்த சமூகத்துல, நம்ம தெருவுல, பக்கத்து வீட்டுல, அடுத்த தெருவுல இருக்கிற அவர்களை பற்றிய கதைகள் நம்ம வந்து உற்று நோக்க தவறுகின்ற ஒரு பர்சனாலிட்டிஸை எடுத்து கதையா ஒரு இலக்கியமா இந்த சமூகத்துல கொடுக்குற இதாப்பா நம்ம பார்க்கலாம் அண்ணனோட எழுத்துக்கள்ல. ஸோ அப்படி வந்து கட்சி சார்ந்த கதைகள், அதாவது இந்த அரசியல் சார்ந்த கதைகளையும் அண்ணன் எழுதியிருக்காங்க. அதாவது இந்த ஒரு கட்சிக்காரனோட சாவு, அரசியல் பிரமுகரோட சாவு பற்றி ஒரு கதை, அப்புறம் தாலி மேல சத்தியம் அப்படின்ற அரசியல், இந்த அரசியலில் ஓட்டு கொடுக்கறத பற்றியான கதை. இதெல்லாம் நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, ஒரு அரசியல் கட்சியோட இருந்துக்கிட்டு அந்த அந்த கட்சியோ இல்லை சில அரசியல் இயக்கங்கள் செய்கிற விஷயத்த வந்து, நான் ஒரு இலக்கியவாதி, ஆனால் அரசியல் வேற, என்னோட இலக்கியம் வேற, என்னோட எழுத்து வேற அப்படின்னு சொல்ற தைரியம் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்படுத்துச்சு என்ன. ஸோ இந்த கதைக்கு வரணும்னா, இந்த கதை கோவேறு கழுதைகள் வந்து என்னத்தை பற்றி பேசுது அப்படின்னா, இந்த வண்ணார் சமூகத்தின்ல இருக்கக்கூடிய அந்த மக்களினுடைய அவலங்களை, அவர்கள் சந்திக்கின்ற சமூக ஏற்றத்தாழ்வுகளை, அவங்க சந்திக்கிற வன்முறைகளை பற்றி பேசுகிற ஒரு நாவல். இந்த கோவேறு கழுதைகளில் வந்து ஆரோக்கியம் அப்படின்றது தான், அந்த பெண் தான் வந்து இந்த கதையோட ஹீரோயின். ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் விமன் அவங்க. அவங்களோட ஹஸ்பண்ட் பேர் வந்து சௌரி. அப்புறம் அவங்களுக்கு 3 பசங்க, மேரி, பீட்டர், ஜோசப் அப்படின்ட்டு. ஜோசஃபோட ஒய்ஃப் தான் வந்து சகாயமை. ஸோ இவங்க சந்திக்கிற இந்த ஒரு சின்ன ஃபேமிலி, அவங்க ஒரு வண்ணார் சமூகத்தை சார்ந்தவங்க, அவங்க சந்திக்கிற அவலங்களை பற்றி பேசுகிற நாவல் தான் கோவேறு கழுதைகள். இவங்க எப்படின்னா, இந்த வண்ணார் சமூகம் இந்த நாவல் எப்படி பயணிக்குது அப்படின்னா, இவங்க செய்கிற தொழில் என்னென்ன செய்கிறாங்க, இவங்களோட டே டு லைஃப் எப்படி இருக்கு, இவங்க என்னென்ன வகைகள்லாம் அந்த சமூகத்தில் அங்கம் வகிக்கிறாங்க அப்படின்றது சொல்றாங்க. முதல்ல வந்து இந்த சாவு வீட்டில் நடக்கிற காரியங்களை செய்யறது. ராமசாமின்னு ஒருத்தர் இருப்பாரு. அவங்களோட அம்மா ராமாயி அப்படின்ட்டு. அவங்க அந்த ராமாயி வந்து இறந்து போயிடுவாங்க. அவங்க ரொம்ப வயசாகி கொள்ளு பேத்திலாம் எடுத்து இறந்து போயிடுவாங்க. அவங்களோட சாவு வீட்டுக்கு இந்த ஆரோக்கியமும் அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து சௌரியும் 2 பேரும் போவாங்க.
அவங்க போய் அங்க என்னென்ன வேலைகள்லாம் செய்றாங்க, அவங்க என்னென்ன அவமரியாதை செய்யப்படுறாங்க. ஒரு வீட்ல ஒரு சாவு நடக்குது. அந்த சாவுல வந்து இந்த பாட கட்டுறதுலருந்து, கோடி போடுதல்லேருந்து, அந்த பிணத்தை வந்து அந்த துணி போட்டு மூடி, கட்டி, கழுவி எடுத்து காட்டுக்கு கொண்டு போயிட்டு, புதைக்கிற வரைக்கும் வந்து அவங்க எல்லா பார்ட்லயும் இருப்பாங்க. ஆனா வந்து அந்த அந்த சாதியில இருக்கிற ஒரு ஒரு வண்ணார் ஒரு சாதியில இருக்கிற ஒருத்தன பார்த்து முண்டா பயலங்கிறது, குறைந்தபட்சம் ஒரு பெயர் சொல்லி கூட கூப்பிடாத அளவுக்கு அவங்கள ட்ரீட் பண்றது அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப வலிமையா அந்த கதையில சொல்லியிருந்தாங்க. அப்புறம் பிணக்குழி மேல காசு வச்சுட்டு அந்த மண்ணு தள்ளுவாங்க புறங்கையில. ஸோ மண்ணு தள்ளிட்டு வீட்டுக்கு வரப்ப காசு போடணும் அப்படின்ற மாரி அவங்க துணிய விரிச்சு காசு கேட்பாங்க. அந்தப்ப கூட நான் காலையிலருந்து வேலை பார்த்துருக்கிறேன். ஒரு ஒரு நாள் முழுவதும் நான் என்னோட உடல் உழைப்ப குடுத்துருக்கிறேன். அதுக்கான எனக்கான எனக்கான கிடைச்சது அப்படின்னா, அது கிடைக்கவே கிடைக்காது. ஸோ அவங்க வந்து அதிலயும் அந்த பாகுபாடு காமிப்பாங்க. ஏன் அந்த பாகுபாடு அப்படின்னா, நீ எனக்கு நாளைக்கு வேலை செய்யணும். நான் வந்து உன்ன வந்து உனக்கு குறைந்தபட்ச கூலியும், குறைந்தபட்ச உணவும், குறைந்தபட்ச ரிசோர்ஸஸும் குடுத்தா தான், நீ மறுபடியும் என்னை அண்டிக்கிட்டே இருப்ப. என்னைய சார்ந்தே இருப்ப. அ என்ன சார்ந்து என்னைய மரியாதை செஞ்சுட்டு, என்னைய எனக்கு கீழ ஒரு அடிமை மாரி உன்ன வச்சுக்க தான் நான் விரும்புறேன் அப்படின்ற இந்த இந்த கட்டமைப்ப வந்து ரொம்ப ஹார்டா வந்து அண்ணன் வந்து எழுதியிருந்தாரு. அப்புறம் வந்து இந்த சாவு வேலை மட்டும் தான் செய்றாங்களா அப்படின்னா, அறுவடை கால வேலைகளும் செய்றாங்க. இந்த மாரி சோளம் அறுக்கிறது, அப்புறம் வந்து கதிர் அறுத்து இந்த போர் அடிச்சு இது பண்றது. திணைய வந்து தூத்தி அ சீட்ஸ வந்து செக்ரிகேட் பண்றது. எல்லாமே வந்து ஹார்ட் ஒர்க் தான். மனிதன் இவங்க வந்து ஒரு உழைப்ப உழைப்ப வாங்குற இடத்துல இருந்து பார்க்குறவங்க எப்படி பார்ப்பாங்கன்னா, அந்த வேலைய அவங்க செய்ய மாட்டாங்க. நான் ஒரு வேலைய செய்றதுக்கு, என்னுடைய உழைப்ப வாங்குறதுக்கு நான் ஒரு சாதி வச்சிருக்கேன். அவங்க அந்த வேலைய செய்வாங்க. அவங்க அந்த தொழில செய்வதற்கு தான் அத பண்றாங்க அப்படின்ற ஒரு மனநிலையிலேயே வந்து அவங்க இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்படி அப்படி இருக்கிறப்ப, இவங்க வந்து ஊர்ல நெறைய தெரு இருக்கும். ஒரு தெரு முழுச அந்த தெரு முழுக்க இருக்கக்கூடியவங்க கிட்ட நிலம்லாம் இருக்கும். எல்லார் வீட்லயும் போய் இந்த குடும்பத்தில இருந்த 4, 5 பேருமே போய் போட்டி போ அ என்ன சொல்றது? ரொம்ப ஹார்ட் ஒர்க் இவங்களுக்கு கொஞ்சம் உறக்கமே இருக்காது. அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி வேலைய செக்ரிகேட் பண்ணி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அ ஐய்யயோ! டைம் ஆயிடுச்சு. இவங்களோடத செய்யணுமே, அவங்களோட செய்யணுமே தான் அந்த தாட் மட்டும் தான் இருக்குமே ஒழிய, நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? நம்மளோட உணவு தேவைய இது பூர்த்தி செய்யுமா? நம்ம நம்ம சோறு நம்ம வந்து வயிறு நிறையுமா? நமக்கு இவங்க வந்து தருவாங்களா? உணவு தருவாங்களா? நமக்கு இவங்க எவ்வளோ உணவு தருவாங்க? அப்படின்ற தாட்லாம் இருக்காது. வேலை செஞ்சு முடிச்சுட்டு, அதுக்கான கூலி அப்படின்றத அந்த தினைய குடுக்குறப்ப தான் தெரியும். அவங்க வந்து முன்னாடி ஃபர்ஸ்ட்லாம் வந்து 4 கலன் அளவுக்கு குடுப்பாங்க. அதுக்கப்புறம் 3 ஆகும். அந்த கலன் வந்து இப்ப 2 ஆயிடும். இந்த 2 கலன் அப்படின்றது வந்து ஒரு ஃபேமிலி கிட்ட இருந்து 2 கலன் வாங்குறதுன்றது வந்து, அவங்களோட ஒரு வருட உணவு தேவைய பூர்த்தி செய்யுமா அப்படின்னா, பூர்த்தி செய்யாது. அப்ப என்னன்னா, நீ வந்து என்கிட்ட வந்து பிச்சை எடு. நான் வந்து எனக்கு வந்து சோறு வாங்கு. என்கிட்ட வந்து தெரு தெருவா வந்து வீடு வீடா வந்து சோறு வாங்கு அப்படின்ற நிலையிலேயே அவங்க வச்சுக்கிறதுக்கு விரும்பிட்டே இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த தானியத்த வாங்கிட்டாங்கல்ல, ஆனாலுமே வந்து அவங்க அவங்க சமைக்க மாட்டாங்க. அவங்க வந்து வீடு வீடா போயி, அம் சாதத்த ஒரு இதுலயும், குழம்பு ஒரு இதுலயும் வாங்கிட்டு வருவாங்க. அந்த அந்த காட்சியெல்லாம் வந்து, அ "ஐயா நான் வந்து வண்ணாத்தி வந்திருக்கேன். எனக்கு சோறு போடுங்க. உங்க வீட்டு வேலைக்காரி வந்திருக்கா, அடிமை." ஸோ அப்படி கேட்கிறதெல்லாம் வந்து அந்த அந்த லாங்குவேஜ் இருக்குல்ல, அது சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்கு. அப்ப அத அவங்க கேட்டாங்க அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப ஹாண்டிங்கா இருந்துச்சு. என்ன ரொம்ப வந்து என்ன சொல்றது? ரொம்ப ரொம்ப போட்டு தாக்கிட்டு இருந்துச்சு ஒரு 2, 3 நாளா. எப்புட்றா இப்படி இப்படி ஒரு 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 ஹியூமன இன்னொரு ஹியூமன் எப்புட்றா இப்படி ட்ரீட் பண்றான் அப்படின்றது மாரி எனக்கு தோணுச்சு. ஆனா அவன் அப்படி ட்ரீட் பண்றவன் யாருன்னா, அவனும் இன்னொரு தலித்தா இருக்கான். ஒரு ஒரு ஷெட்யூல்ட் காஸ்ட்ல இருக்கிற ஒரு 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 வகுப்புல இருக்கிறவன், இன்னொரு ஷெட்யூல்ட் கம்யூனிட்டில இருக்கிற வண்ணார அப்படி ட்ரீட் பண்றான். டேய் நீயே ஷெட்யூல்ட் காஸ்ட்ல தான் இருக்க. நீ எப்புட்றா அப்படி ட்ரீட் பண்ண அப்படின்ற மாரி எனக்கு தோணுச்சு. ஸோ ரொம்ப எனக்கு சிரிப்பு வந்தாலும் எனக்கு பயங்கரமான ஒரு கோவம் தான் இருக்கு. அது இன்னுமே இருக்கு ஆக்சுவலா. இந்த 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 ஷெட்யூல் காஸ்ட்குள்ள இருக்கிற இந்த சமூக ஏற்றத்தாழ்வுகள் வந்து இன்னுமே இந்த சமூகத்துல இருந்துகிட்டே இருக்கு. அப்புறம் இவங்க இந்த மாரி இந்த சோளம், இந்த திணை, இந்த 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 மில்லட்ஸ் குடுக்குறதுலயும் இவங்க பாகுபாடு தான் பண்றாங்க. அப்புறம் இவங்க போய் வேலை செய்ற ஒரு 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 அடிமை பறையன்னு ஒருத்தன் இருப்பான். அவனுக்கு வந்து நிலம் இருக்கும். அவனுக்கு நிலம் எப்படி வந்திருக்குன்னா, அந்த கருப்பாயின்னு ஒரு லேடி இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு கவுண்டர் அந்த நில உடைமை சமூகம்னு ஒண்ணு இருக்கும்ல. அந்த சமூகத்துல இருக்கிற ஒருத்தன் கூட தொடர்புல இருப்பாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அவன்கிட்ட எழுதி சில நிலங்கள வாங்கிப்பாங்க. இப்ப அவங்ககிட்ட எழுதி வாங்குன நிலத்துல வந்து, நிலத்துல விளைஞ்ச விளைபயிர தான் இந்த வண்ணார் சமூகத்தை சார்ந்தவங்க போய் அவங்க ஹார்வெஸ்ட் பண்ணி குடுக்குறாங்க. அப்ப நீ என்ன செய்யணும்? நீ நீ ஒரு உனக்கு நிலம் இல்ல. நீ வந்து எப்படி நிலத்த வாங்கியிருக்க? ஆனா நீ அவங்கள எப்படி ட்ரீட் பண்ற அப்படின்னா, நீயும் வந்து அவன மாரியே தான் ட்ரீட் பண்ற. நில உடைமை
சமூகத்தார் எப்படி அந்த உயர் சாதி திமிரோட எப்படி நடந்துப்பாங்களோ, அதே திமிரு தான் உனக்கு இருக்கு. ஈவன் தோ யூ ஆர் அ ஷெட்யூல் காஸ்ட்ல இருக்கிற ஒரு நபரா இருந்தாலும். ஸோ அப்படி அப்படிதான் அப்படி ட்ரீட் பண்றாங்க. அந்த மாரி இஷ்யூஸ்லாம் ஃபேஸ் பண்றாங்க. நான் என்ன நெனச்சேன்னா, இப்படிலாம் இவ்ளோ இஷ்யூஸ் ஃபேஸ் பண்றாங்களா? இவ்வளவு அவமரியாதை, இவ்வளவு வன்முறை, இவ்வளோ மரியாதை குறைவெல்லாம் நடக்குதுல்ல. ஆனா, ஏன் வந்து அத கொஞ்சம் கூட ஏன்னு கேட்க முடியாதா? எப்படி கேட்கறாங்கன்னா, ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி, அவங்க ஒரு வொர்ஷிப்பிங் மென்டாலிட்டில இருந்து அப்படி கேட்கறாங்க. அது வந்து ரொம்ப நான் உங்கள அண்டி தானே இருக்கிறேன். உங்கள அண்டி பிழைக்கிறேன்ல. எனக்கு ஏன் இப்படி இத செய்றீங்க? அப்படின்னு. எனக்கு ஏன் இப்படி செய்றீங்க? உங்கள அண்டி பிழைக்கிறேன் நானு. உங்க கூட இருக்கிறேன். உங்க கால பிடிச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றப்ப, அவனுக்கு என்ன தோணுதுன்னா, "ஓ! நீ அப்படி அவ்வளோ இறங்கி வரியா? அப்படின்னா நீ அப்படியே இரு. நீ கீழயே இரு. என் காலடியிலேயே இரு." அப்படின்ற மனநிலை அவனுக்கு உருவாக்கிட்டே இருக்கு. அவன் என்ன செய்றான்னா, தொடர்ச்சியா அதே நிலையில அவங்கள வச்சுக்கிறதுக்கு விரும்பிட்டே இருக்கான். ஆ இவங்களுக்கு வந்து இந்த நிலையிலிருந்து வேற எங்கேயாவது போயிரலாமா? நம்ம வேற ஒரு வாழ்வியல தேடி போயிரலாமா? வேற ஒரு வாழ்விடத்த தேடி போயிரலாமான்ற எண்ணம்லாம் வரமாட்டேங்குது. ஏன்னா எனக்கு சாப்பிடுறதுக்கே வழி இல்ல. நான் இன்னொரு ஊருக்கு எப்படி போறது? நான் இன்னொரு தொழில் எப்படி செய்றது? என்னோட தொழில் வந்து நான் வந்து வீடு வீடா போய் டெய்லியும் துணி எடுத்து, அத கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சு சலவை செய்து, திரும்ப கொண்டு வந்து குடுக்குற ஒரு சலவை தொழில் செய்றவ தான். சலவை தொழில் மட்டும் செய்யல அதான் மேட்டர். அப்ப நான் வேற ஒரு ஊருக்கு, வேற ஒரு நிலத்துக்கு, வேற ஒரு புதுசா ஒரு ஊருக்கு போயிட்டு, எனக்கு எப்படி ஒரு அங்கீகாரமும், எனக்கு எப்படி ஒரு தொழிலும், எனக்கு ஒரு வேளை உணவும் எப்படி உத்தரவாதமா கிடைக்கும் அப்படின்றது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவங்களோட லைஃப் வந்து அவ்வளோ பேத்தட்டிக்கா இருக்கு. ஸோ அந்த மாரி ஃபர்ஸ்ட் வந்து துணி துவைக்கிறது. அதுக்கப்புறம் அந்த சாவு சம்மந்தமான வேலைகள் செய்றது. அப்புறம் ஹார்வெஸ்ட் பண்ற வேலைகள்ல உதவி செய்றது. எல்லா இடங்கள்லயும் இவங்களுக்கு அநீதி தான் நடக்குது. அப்படி. அ அப்புறம் என்ன ஆகுதுன்னா இந்த சகாயம் சகாயம் அந்த ஜோசப்புடைய மனைவி இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஊர்ல வந்து அவங்க ஃபேமிலி வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு நல்ல நிலைமையில இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு வந்து இங்க வீடு வீடா போய் இந்த சா சா சாப்பாடு கேட்கறது, துணி துவைக்கிறதுக்கு போறது, இல்லன்னா இந்த மாரி வேலைகளுக்கு போறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்காது. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கள கணவன கூட்டிட்டு அ வேற அவங்க சின்ன சேலத்துக்கு போயிருவாங்க. வேற ஊருக்கு போயிடுவாங்க. இந்த ஃபேமிலிய விட்டுட்டு. அ ஜோசப்பும் அவங்களோடயே போயிருவான். அப்ப இவங்களோட மகள் ஒருத்தவங்க இருப்பாங்க மேரின்ட்டு. அவங்களுக்கு ஒரு 13, 14 வயசு தான் இருக்கும். ஒரு நாள் வந்து ஆரோக்கியம் வந்து உடம்பு சரியில்லாம படுத்துருவாங்க. ஸோ, இப்ப உடம்பு சரியில்லாம படுத்தோனயும் அடுத்து யார் வந்து அ இந்த வேலைய செய்றது? சலவை தொழில செய்றது அப்டின்னா, இந்த சௌரி இருக்கார்ல, அவங்களோட ஆரோக்கியத்தோட ஹஸ்பண்ட் இருக்காங்கல்ல, அவரு வந்து ரொம்ப பெருசா எதுலயுமே இன்வால்வ் ஆயிக்க மாட்டாரு. நம்ம வந்து இந்த மாரி ஒரு நிலையில இருக்கிறோம். அதெல்லாம் அவருக்கு பெரிய ஒரு ஒரு இதுவாவே இருக்காது. அவரு வேற ஒரு உலகத்துல இருப்பாரு. அப்ப என்ன ஆகும்னா, இந்த மேரி இருக்காங்கல்ல, இந்த பெண் இருக்காங்கல்ல, இந்த 14 வயது குழந்தை இருக்குல்ல, அது போய் வந்து என்ன ஆகும்னா, போய் துணியெல்லாம் கலெக்ட் பண்றதுக்கு போகும். அப்போ இந்த சடையன்னு ஒருத்தன் இருப்பான். அவன் என்ன பண்ணிருவான்னா, இவங்கள பாலியல் வன்புணர்வு செஞ்சுருவான். அ எங்க வீட்டுக்குள்ள துணி இருக்கு. வந்து எடுத்துட்டு போன்னு சொல்லி, அந்த பொண்ண வந்து இது பண்ணிருவான். என்னை நீ வீட்டுக்கு விடமாட்ட. எனக்கு நீ சோறு போட மாட்ட. எனக்கான உரிமைய நீ தரமாட்ட. எனக்கான மரியாதைய நீ செய்ய மாட்ட. ஆனா என்னைய ரேப் மட்டும் பண்ணுவ அப்படின்ற ஒரு மனநிலை இருக்குல்ல. அது என்ன மென்டாலிட்டின்னு எனக்கு தெரியல. இவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க. என்னைய தொடமாட்டாங்க. நீ என்னை தீண்டத்தகாதவன்னு வச்சிருக்க. ஆனா என் கூட நீ செக்ஸ் வச்சுக்கிற. செக்ஸ் வச்சுக்கல. என்னைய நீ வன்புணர்வு செய்ற அப்படின்ற மாரி ஒரு மனநிலை வந்து அவங்க கிட்ட இருக்கிறது. இது 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 நேச்சுரலா இருக்கு. அததான் வந்து இருக்கிறது தான் பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ அவங்கள ரேப் பண்ணிடுறான். அந்த விஷயத்த வந்து அவங்களால என்னைய ஒருத்தங்க என் என் மகள ஒருத்தன் ரேப் பண்ணிட்டான். அத போய் நான் வந்து ஒரு லீகல் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கோ, இல்ல ஊர்ல இருக்கிறவங்களுக்கு சொல்ல முடியாத நிலை இருக்குல்ல. அது ரொம்ப பெரிய அ வன்முறைன்னு நெனைக்கிறேன் நான். அப்படி ஒரு வன்முறையில தான் ஒரு 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 ஃபேமிலி ஒரு 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 சாதி இருந்திருக்கு. இன்னுமே இருக்கு. அப்படின்றது வந்து இது இது வந்து பதிவு பண்ணிட்டே இருக்கணும்னு நெனைக்கிறேன் நான். சிலர் சொல்லுவாங்க, "இமயமோட கதைகள்லாம் ஏன் படிக்கிறீங்க? அதெல்லாம் ஏன் தேர்ந்தெடுக்கிறீங்க?" டேய் நீங்க போய் படிங்க மொத அத. நீ ஆக்சுவலா நீ படிச்சன்னா, நீ அது படிச்சுட்டு அதுக்கப்புறம் விமர்சிக்கலாம். ஆனா நான் வந்து படிக்கவே மாட்டேன். நான் வாசிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்றது, அது அது ஒரு 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 நா ஃபா பாசிச நிலை அப்படின்னு நான் பார்க்குறேன். அப்புறம் வந்து இந்த மாரி இந்த 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 ரேப் இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம், இவங்களோட ஃபேமிலில இந்த சௌரியோட அக்கா பையன் ஒருத்தன் இருப்பான், திரவியராஜ்ன்ட்டு. அந்த திரவியராஜுக்கு பேசி, அவனுக்கு வந்து மேரிய கொஞ்சம் பிடிச்சிருக்கும். அவன் வந்து முன்னாடி இவங்க வீட்ல இருப்பான். அவங்க கிட்ட பேசி அவங்கள வந்து இந்த திரவியராஜ் கூடயே கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. அவங்களும் வந்து இந்த கல்யாணம் பண்ணி அந்த பொண்ண கூட்டிட்டு போயிருவாங்க. அப்புறம் இந்த திருமணம் நடத்துறது இருக்குல்ல, இப்ப எனக்கு வந்து அடுத்த வேளை சோத்துக்கு வழி இல்லாத ஒரு நபர் நான். நான் எப்படி திருமணம் நடத்துவேன்? ஊர்ல திரும்ப போய் எல்லார்கிட்டயும், "ஐயா, எனக்கு என் புள்ளைக்கு உங்க 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 அடிமை மகளுக்கு கல்யாணம். உதவி செய்யுங்க." இதெல்லாம் சிலதெல்லாம் என்னால சொல்லவே முடியல. அவ்ளோ ஹார்ஷா இருக்கு அந்த அந்த லாங்குவேஜ்.
ஹார்ஷ்னா என்ன என்ன சொல்றேன்னா அவ்வளோ வலிமையா இருக்குது. அது அது அப்படிதான் அப்படிதான் நான் அதை நேரடியாக பார்த்துருக்கேன் அதை. ஸோ அந்த அந்த மாதிரி லாங்குவேஜ் யூஸ் பண்ணி நான் வந்து எனக்கு எனக்கு இதை பண்ணி கொடுங்க, எனக்கு உதவி செய்யுங்க, ஒரு அரை பவுனாவது நான் என் மகளுக்கு செய்யணும் அப்படின்ற ஒரு அந்த மாதிரியான ஒரு நிலையிலையும் ஒரு அரை பவுன் நான் வந்து அவங்களுக்கு செய்யணும் அப்படின்ற அந்த தாட் இருக்குல்ல, செய்வாங்க. அப்படியே போய் பிச்சை எடுத்து தான் அந்த மாதிரி ஒரு 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 தன்னை தன்னை தன்னுடைய நிலையிலிருந்து தன்னுடைய தனக்குன்னு இருக்கிற சுயமரியாதையில் இருந்த ஒரு அந்த நிலையிலிருந்து இறங்கி போய் ஒருத்தங்கிட்ட கேட்டு அப்படி ஒரு உயிர் வாழ்தல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது இந்த சமூகத்துல இருக்கு அப்படின்றது வந்து ரொம்ப நம்ம நம்ம வந்து ரொம்ப அவமானப்படணும்னு நினைக்கிறேன். அப்புறம் திருமணம் ஆயிரும். உங்களுக்கு ஒரு சில மாதங்கள் ஆயிடும். அ அப்புறம் என்ன ஆகும்னா, இவங்க இவங்க வந்து இவங்களுக்கு இருக்கிற ஒரு ஒரு பீஸ் என்ன அப்படின்னா, இவங்க அடிக்கடி இந்த சர்ச்சுக்கு போவாங்க. கிறிஸ்டியன்ஸா இருப்பாங்க. அ இதுல இன்னொன்னு இருக்கு. என்னன்னா, ஹிந்து வண்ணார் இருக்கான்ல, அவன் வந்து அவன் வந்து உயர் குடி அந்த அப்படி சொல்ற அந்த குடிக்கு வேலை செய்வான். அடிமை வேலை செய்வான். கிறிஸ்தவ வண்ணார்கள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஒரு 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 குறிப்பிட்ட இதுக்கு தான் வேலை செய்வாங்க. ஸோ அந்த மாரி டிஸ்கிரிமினேஷன்ல இருந்திருக்கு. ஸோ இவங்க வந்து இவங்களுக்கு ஒரே ஒரு நிம்மதி என்னன்னா, இறைவன் வந்து நம்ம வந்து இறைவன போய் பார்க்கணும். இல்லன்னா நம்ம மதகுருவ போய் பார்க்கணும். அவங்க கிட்ட பேசுறதோ, இல்ல இறைவன் கிட்ட மன்றாடுறதோ, அவங்க முன்னாடி மனமுருகி நிக்கிறதோ நமக்கு ஒரு மென்டல் பீஸ குடுக்கும் அப்படின்னு நெனச்சு அவங்க வந்து போவாங்க. அந்த மாரி போயி, அவங்க அந்த ஃபாதர்ட்டலாம் பேசி அந்த மாரி ஒரு ஒரு இதுல இருப்பாங்க. அடிக்கடி அத செஞ்சுகிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில என்ன ஆகும்னா, ஃபாதரோட வேலைக்காரன் ஒருத்தன் இருப்பான். சமையல்காரர் ஒருத்தன் இருப்பான். அவன அனுப்பி இந்த வீட்ல ஒரு சின்ன பையன் இருக்கான்ல, 12 வயசு பையன் பீட்டர். அவன வந்து சாமியார் ஆக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஃபாதர் சொல்லியிருப்பாரு. அவன வந்து கூப்பிடுவாங்க. ஆனா, ஆரோக்கியம் வந்து இப்ப இந்த கதையில எல்லாமே என்னன்னா, டெசிஷன் மேக்கர் யாருன்னா ஆரோக்கியம் தான். ஒரு ஆண் ஒருத்தன் இருப்பான் சௌரின்ட்டு. ஆனா, அவன் டெசிஷன்லாம் மேக் பண்ண மாட்டான். அவனுக்கு ஒரு எளவும் தெரியாது, ஒரு மயிரும் தெரியாது அவனுக்கு. ஆனா, எல்லாமே வந்து அ ஆரோக்கியம் தான் அத டிசைட் பண்ணுவாங்க. நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இது இந்த கதையில மட்டும் இல்ல. அண்ணனோட கதைகள்ல எல்லாமே வந்து பெண்கள் வந்து ரொம்ப பயங்கர ஸ்ட்ராங்கான இண்டிவிஜுவலா இருப்பாங்க. அவங்கள பார்க்குறப்ப, "டேய் என்னடா" அவங்களுக்கெல்லாம் எதுவுமே தெரியாது. ஃபெமினிசம்னா என்னன்னே தெரியாது. ஆனா, ரொம்ப பயங்கர ஸ்ட்ராங்கான இண்டிவிஜுவலா, அ ரொம்ப ஃபேசினேட்டிங்கா இருப்பாங்க. நமக்கு ஆச்சரியமா இருக்கும். ஆனா, அவங்க வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு இதுல 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 ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான வுமன். அவங்க வந்து ரொம்ப பயங்கரமான ஃபேசினேட்டிங்கான வுமன் அப்படின்றது அவங்களுக்கே தெரியாது. அதுதான் அதுல வந்து ஆச்சரியம். ஸோ அப்படி. ஸோ அவங்க ஆரோக்கியம் என்ன பண்ணுவாங்கன்னா, "இல்ல, இல்ல. என் பையன் சின்ன பையனா இருக்கான். நான் வாழ்றதே இவனுக்காக தான். அவனையெல்லாம் நான் வந்து சாமியார்லாம் ஆக்க முடியாது. நான் ஃபாதர்லாம் ஆக்க முடியாது. நான் வந்து என் கூடவே வச்சுக்கிறேன்" அப்படின்னு சொல்லிருவாங்க. அப்புறம் என்ன ஆகும்னா, இந்த திரவியராஜ் வந்து கல்யாணம் பண்ணிட்டு போனான்ல, அவன் அவன் வந்து ஊருக்கு போய் என்ன ஆகும்னா, அவனுக்கு விஷம் ஐ மீன் பாம்பு கடிச்சு அவனும் இறந்துருவான். இப்ப என்னன்னா, இவங்களுக்கு வந்து இந்த ஊர விட்டு, இந்த நிலைய விட்டு போறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கும். இந்த திரவியராஜ் வந்து ஒரு நல்ல நிலைமையில இருப்பான். இவங்க அந்த ஜோசப்பும், அவங்களும் அந்த ஜோசப்போட ஒய்ஃபும் ஒரு நல்ல நிலைமையில இருப்பாங்க. நல்ல நிலைமைன்னா என்ன ஒரு காமிச்சிருப்பாங்க. அதுவே பெரிய நல்ல நிலைமைன்னு தான் சொல்லுவாரு. ஸோ அந்த அந்த ஒரு 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 படி முன்னேற்றத்துக்கு கூட இவங்க வரமாட்டாங்க. இதே ஊர்ல இருப்பாங்க. இதிலேயே ஊர்ல இருக்க தான் விரும்புவாங்க. இவ்வளவு வாய்ப்புகள் கிடைச்சும், அந்த திரவியராஜ் இறந்ததுக்கு அப்புறமாவது சரி இந்த ஊர விட்டு போயிருவாங்களா அப்படின்னு நினைச்சா அப்பயும் போமாட்டாங்க. போய் அவங்க பொண்ண கூட்டிட்டு வந்து அந்த ஊர்லயே இருந்துட்டு திரும்ப சலவை தொழில் செய்ற மாரி தான் அந்த கதை முடியும். எனக்கு ரொம்ப ஊர விட்டு போயிருக்கலாம்ல அப்படின்னு எனக்கு தோண வச்சுட்டே இருந்துச்சு. இந்த கதை படிக்கிறப்ப எனக்கு பெருமாள் முருகன் எழுதின சேத்துமான் அப்படின்ற ஒரு கதை ஞாபகம் வந்துச்சு. அதுல வந்து என்னன்னா, இந்த பன்னிய கூறு போடுவாங்க. பன்னி இ ஒரு சாதி வந்து பன்னிக்கறி சாப்பிட மாட்டாங்க. அத சாப்பிடுறது வந்து அசிங்கம் அப்படின்னு. அந்த சாதிக்காரனா பன்னிக்கறி சாப்பிடுற மாரி ஒரு ஒரு கதை அது. அது படமா கூட வந்துச்சு. ஸோ இந்த பன்னி அடிக்கிற சீன் வர்றப்ப, பன்னிய வந்து பலி குடுக்குற சீன் வர்றப்ப எனக்கு அந்த கதை ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சுச்சு. அதே மாரி தான் இவனுங்களும் பண்ணுவாங்க. ரொம்ப எக்ஸாக்ட்டா ரொம்ப 2மே ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சுச்சு. அப்புறம் இந்த ஆரோக்கியம் இருக்காங்கல்ல, அந்த பெண்மணி வந்து ஏதோ ஒரு நம்பிக்கைய ஹோல்டு பண்ணிட்டே இருக்காங்க. நம்ம நாளைக்கு எனக்கு சோறு கிடைச்சிரும். இல்லன்னா நாளைக்கு நான் முன்னேறிருவேன். இல்ல என் பையன் இருக்கான்ல, என் பையன் என்ன காப்பாத்திப்பான். இல்ல யாரோ ஒருத்தங்க என்னை காப்பாத்துவாங்க. இல்லன்னா சாமியார் காப்பாத்துவாரு. என்னைய சாமி காப்பாத்தும். இயேசு கிறிஸ்து காப்பாத்தும்னு ஒரு நம்பிக்கைய ஹோல்டு பண்ணிட்டே இருப்பாங்க. எனக்கு எனக்கு அது ரொம்ப பெரிய ஆச்சரியமாவும், அதே சமயத்துல அது வந்து ரொம்ப வலியையும் தந்துகிட்டே இருந்துச்சு. ஏன் இத ஹோல்டு பண்ணிட்டே இருக்கணும்? ஒரு இடத்த விட்டு ஒரு மாறி போயிருக்கலாமே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அம் அப்புறம் அப்புறம் இலக்கியம் வந்து ஒரு சார்பு நிலைய வந்து எடுக்கவே கூடாதுன்னு நான் நினைப்பேன். இலக்கிய சார்பு நிலை வந்து எப்பயுமே ஒரு ஒரு சார்பு நிலை இலக்கியம் எடுத்துச்சுன்னா, அது இலக்கியமாவே இருக்காது. இன்னைக்கு நான் பேசிட்டு இருக்க மாட்டேன் கோவேறு கழுதைகள். அதத்தான் நான் வந்து செல்லாத பணத்திலயும் பார்த்தேன். செல்லாத பணத்தில வந்து அந்த அந்த பொண்ணு ரேவதி வந்து ஒரு பையன வந்து ரேவதி வந்து ரொம்ப நல்லா படிச்ச பொண்ணு. அந்த பொண்ணு வந்து ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியில இன்ஜினியரிங் படிக்கிற ஒரு பொண்ணு, ஒரு ஆட்டோக்காரன லவ் பண்ணும். ஆ ஸோ இப்ப அந்த பொண்ண வந்து அவன் அ கொன்றுவான்.
ஸோ இப்போ நான் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறது, எந்த இடத்துல நிற்கிறது, எந்த இடத்துலையுமே நான் யாருக்குமே சப்போர்ட் பண்ணல அப்படின்ற ஒரு இடம் இருக்குல்ல. எழுத்தாளன் வந்து நான் எந்த பக்கமும் என் பேனா போகவே இல்லை அப்படின்றது இருக்குல்ல, அது ஒரு மிகப்பெரிய வெற்றியாக நான் பார்க்குறேன். அப்புறம் வந்து ரிசர்வேஷன்லாம் வேணான்னு சொல்கிறாங்கல்ல, அவங்க வந்து இந்த கதையை இப்போ படிக்கணும்னு நினைக்கிறேன் நான். ஒருவேளை படித்தா வந்து படிச்சிருந்தா அவன் இந்த மாதிரி பேச மாட்டான் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்புறம் இது வந்து ரொம்ப அன்ஃபேராக தான் இருக்குது. இந்த மாதிரி ஒரு சமூக கட்டமைப்பு வந்து ரொம்ப பெரிய அன்ஃபேராக இருக்குது. அது அது வந்து ரொம்ப இதாக இருக்குது. அன்ஃபேராக இருந்தாலுமே இந்த இந்த சமூகத்தில் இருக்கிற ஆரோக்கியம், செடலாக இருக்கட்டும், அப்புறம் அந்த ஆறுமுகம் நாவலில் வந்து தனபாக்கியம் நினைக்கிறேன், தனபாக்கியமாக இருக்கட்டும், இந்த சமூகத்தில் இருக்கிற பெண்கள் தான். ஒன்றும் புதுசாலாம் இல்லை, இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அண்ணன். நான் இப்போ சிலர் சொல்லுவாங்க இது வந்து ஒரு தலித் இலக்கியம் அப்படின்ட்டு. அதுலலாம் எனக்கு நம்பிக்கையே கிடையாது. தலித் இலக்கியம் நீ ஏன் அதை வரைமுகப்படுத்துற? நான் வந்து இது ஒரு டாக்குமெண்ட்டாக பார்க்குறேன். இது வந்து ஒரு எவிடன்ஸ், இது வந்து ஒரு வரலாற்று ஆவணம் அப்படின்னு நான் பார்க்குறேன். இது வந்து வரலாற்று ஆவணமாக்கப்பட்டு எல்லாரும் படிக்கணும் அப்படின்ற ஒரு கருத்தோட என்னோட உரையை முடிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி இளன். நீங்க சொன்ன மாதிரி இது வந்து டாக்குமெண்ட், இந்த காலகட்டத்துல இந்த சமூகத்துல இந்த மாதிரியான ஏற்றத்தாழ்வுகள்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத அண்ணன் அவரோட எழுத்துல பதிஞ்சிட்டு இருக்காரு. அதையே அவரோட ஒரு பேட்டியிலேயே சொல்லியிருக்காரு. நான் வந்து சமூகத்துல இருக்கிற சீர்கேடுகளை இல்ல இழிவுகளை என்னோட எழுத்து மூலமா வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறேன். ஒரு புகைப்பட கலைஞன் எப்படி வந்து படம் பிடித்து காட்டுறானோ அந்த சமூகத்தை, அது மாதிரி என்னோட எழுத்து மூலமா நான் இந்த சமூகத்துல நடக்கிற சீர்கேடுகளையோ இழிவுகளையோ நான் வந்து பதியிறேன் அப்படிங்கிறத ஒரு பேட்டியில பார்த்தேன். அண்ணன் அவர்கள்ட்ட திரும்ப கேட்போம். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கம்மா. இல்ல, இந்த கோவேறு கழுதைகள் வந்து கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் முடிகிற தருணம் ஆகிடுச்சு. சோ உங்களுக்கும் ரொம்ப பிடித்தமான நாவல்னு நிறைய பேட்டிகள்ல நீங்க கோவேறு கழுதைகளை குறிப்பிட்டிருக்கீங்க. உங்கள்கிட்ட இருந்து சிலது. கோவேறு கழுதைகள் அப்படின்ற இந்த தலைப்பே பாத்தீங்கன்னா ஒரு கழுதையும் குதிரைக்குமான அந்த வந்து இத கழுதையிலயும் சேர்த்துக்க முடியாது, குதிரையிலயும் சேர்த்துக்க முடியாது, அந்த மாதிரியான ஒரு இனம் தான் கோவேறு கழுதைகள் அப்படிங்கிறத பார்த்திருக்கோம். இந்த நாவல்ல ஒரு சமுதாயத்துக்குள்ள இருக்கிற ஒரே ஜாதிய பின்புலத்துல இருந்தாலும் ஒருத்தருக்கான மேட்டிமைத்தனம் இன்னொருத்தவங்களை அடிமைப்படுத்துறது, அந்த வேறுபாடுகளை நீங்க வந்து இந்த நாவல்ல சொல்லியிருக்கீங்க. 30 ஆண்டுகளுக்கு அப்புறம் இப்ப இதே மாதிரிதான் இந்த சமூகம் இருக்கா, இல்ல மாறி இருக்கா, இல்ல இன்னும் இந்த ஏற்றத்தாழ்வுகள்லாம் நிகழ்ந்துட்டுதான் இருக்கா அப்படிங்கறதெல்லாம் நீங்க சொல்லுங்க. 30 ஆண்டுகளுக்கு அப்புறம் இப்ப எப்படி அதை ஃபீல் பண்றீங்க? ஏன்னா நம்ம ஒரு சமயத்துல எழுதும் போது நம்ம ஒண்ணு நினைச்சு எழுதியிருப்போம், அந்த சமயத்துல ஏதோ ஒரு இன்சிடென்ட் வந்து நம்மளுக்கு இன்ஸ்பயர் ஆகி எழுதியிருப்போம். அதுக்கப்புறம் ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் கழிச்சு அந்த கருத்துல இருந்து நம்மளே மாறுபட்டு கூட நிற்போம். சோ ஆனா இது 30 ஆண்டு ஆயிடுச்சு. இன்னைக்கு உங்களோட நிலைப்பாடு என்னவா இருக்கு, இல்ல எழுதும் போது உங்களோட மன நிலையே தான் இன்னைக்கும் இருக்கா அப்படிங்கறதெல்லாம் நீங்க முதல்ல இந்த தெற்கே அமெரிக்கா இலக்கிய வட்டத்துக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். செடல் நாவலை பத்தி ரொம்ப விரிவாகவும் ஈடுபாட்டோடும் பேசின செந்தில்குமாருக்கு என்னுடைய நன்றி. கோவேறு கதைகளை பற்றி பேசின தம்பி ஜெயநாதனுக்கு என்னுடைய நன்றி. இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பா பாலா அண்டு இளமாறன் அவர்களுக்கு என்னுடைய நன்றி. கோவேறு கதைகளை எழுதும் போதும் சரி, செடல் எழுதும் போதும் சரி, நான் ஒரு நாவல் எழுதுறேன் அப்படின்னு நான் எழுதவே இல்லை. எல்லாமே வந்து நான் பார்த்தது, நான் அனுபவிச்சது, என் கூட வாழ்ந்த மனிதர்கள், என் தெருவுல, என் வீட்டு பக்கத்துல, எங்க ஊர்ல வாழ்ந்தவங்க தான் இவங்க எல்லாருமே. கதை அப்படிங்கிறது வந்து பல பேர் வந்து ஏதோ கற்பனையாகவும் இல்லாத ஒண்ணு எழுதுறாங்க, அல்லது நினைவுகள் இருந்து எழுதுறாங்க. ஒரு புனிதமான தமிழ்நாடு ஒண்ணு இங்க இருந்துச்சு, அந்த புனிதமான தமிழ்நாடு இப்ப எல்லாமே கெட்டு போச்சு, இப்ப எல்லாமே வந்து சீரழிஞ்சிச்சு அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. உங்க உண்மையான தமிழ்நாடு எப்படி இருக்குன்னு காட்டுறதா என்னுடைய வேலை. அது கோவேறு கதைகள் வந்து ஒரு முகத்தை காட்டுது, செடல் வந்து ஒரு முகத்தை காட்டுது. செடலும் ஆதி திராவிடன் சொல்லக்கூடிய பழைய சமூகத்துக்கு கீழே இருக்கிற ஒரு சமூகம் தான் கூத்தாடி சமூகம். கோவேறு கதைகளில் வரக்கூடிய ஆரோக்கியம்,
அவங்களும் பறையர் சமூகத்துக்கு கீழ் இருக்கக்கூடிய ஒரு சமூகம் தான். இது எல்லாமே ஒரே தெருவில் வாழக்கூடியவங்க தான். செடலும் அதே பறையர் தெருவுல வாழக்கூடிய ஒரு ஓரத்துல வாழக்கூடிய ஒரு பெண். கோவேறு கதையில வரக்கூடிய ஆரோக்கியமும் அதே பரத்தெருவுல கடைசியில வாழக்கூடிய ஒரு பெண் தான். இவங்க கிட்டத்தட்ட என் லைஃப்ல அவங்க வந்து என்ன எழுதுன்னு அவங்க எல்லாம் கேட்டுக்கிட்டாங்க. நான் எழுதவே இல்லை. அவங்க என்ன எழுது, காலம் கேட்குது, இதை எழுது, கதையை எழுது. நீங்க வந்து உருவாக்குற கதை வேற, காலம் உருவாக்குற கதை வேற. இந்த 2 கதாபாத்திரங்கள் இருக்காங்க இல்லையா, செடலும் தமிழ் இலக்கியத்தை விட்டு போக மாட்டாங்க, கோவேறு கதையிலும் தமிழ் இலக்கியத்தை விட்டு போக மாட்டாங்க. இது ஒரு காலத்தினுடைய வாழ்வியல். இந்த குறிப்பிட்ட தமிழ் சமூகத்துல இந்த இடத்துல இப்படிதான் ஜனங்க வாழ்ந்திருக்காங்க. அவங்க நம்பிக்கையில, அவங்க பண்பாட்டுல, அவங்க வாழ்றதுக்கு ஏற்பட்ட நெறிமுறை, அது ஜாதி நமக்கு இன்னைக்கு பேசும்போது இளைஞர்நாதன் சொல்றாரு, இது 80கள்ல, அதுல 60கள்ல என்னவா இருந்தது, இப்ப இந்த சமூக வாழ்க்கை என்னவா இருந்தது அப்படின்னு அறியறதுக்கான ஒரு வாய்ப்பு தான். இது 2 தமிழ் சமூகத்துடைய 2 முகங்களை காட்டுறது. 2 சமூகமே வஞ்சிக்கப்பட்ட ஒரு சமூகம் தான். கூத்தாடி உண்மையிலே தினம் தினம் கூத்தாடுற ஒவ்வொரு ஊரா போய் ஆடக்கூடிய சமூகம், அந்த சமூகத்திலேயே வந்து பொட்டு கட்டுற ஒரு சமூகம் ஒண்ணு இருந்ததுங்கிறது ஒரு வரலாற்று உண்மை. நீங்க எல்லாத்தையுமே மறந்துடுவீங்க. நீங்க பெரம்பலூர் சொல்றீங்க, இந்த செடலுக்கும் உண்மையான செடலுக்கும் பெரம்பூர் துறையூர் ஜமீன் வந்து பொட்டு கட்டிருக்காரு. பொட்டு கட்டி இருக்கிறது கேள்விப்பட்டிருக்கேங்க சார். ஆனா நான் என்னோட இல்ல. ஊருக்குள்ள அது நடந்ததை பார்த்தது இல்ல. இந்த நீங்க பேசுறீங்களே செடல், அது உண்மையான செடல். அந்த செடலுக்கு துறையூர் ஜமீனுக்கும் அவ வந்து பாட்டு பாடணும் ஒரு பொட்டு கட்டிருக்காங்க. உங்க ஊருங்கிறதுக்காக சொல்றேன். அப்போ ஒரு காலத்துல இப்படிதான் இருந்திருக்கு. உண்மையிலேயே அந்த பொண்ணு பொட்டு கட்டி விடப்பட்ட பெண் வந்து ஒரு அதாவது உங்களுடைய இதிகாசத்துல, புராணத்துல வரக்கூடிய ஒரு நம்பிக்கை கதைகள் தான். அந்த கதைக்கு நிஜம் எப்படி வருது நமக்கு? யாருடைய வாழ்க்கையில அது வந்து விளையாடுது அப்படிங்கிறது. இந்த பொட்டு கட்டல 2 விதம் இருக்கு. ஒண்ணு மன்னர்கள் கட்டிய கோயிலுக்கு பொட்டு கட்டி விடப்பட்ட பெண்கள் வேறு. இது மாதிரி அனாதை கூரையே இல்லாம காட்டுல கிடக்குதுல்ல சாமி. அந்த குடிசாமின்னு சொல்றாங்கல்ல, அந்த குடிசாமிக்கு பொட்டு கட்டி விடப்பட்ட பெண் தான் இந்த பெண். இந்த பெண் தன்னுடைய வாழ்நாள்ல அவ சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், அதனால ஏற்படக்கூடிய அந்த சமூக கட்டமைப்பு தான் நீங்க புரிஞ்சுக்கணும். இது வெறும் ஜாதி அப்படின்னு மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது. ஒடுக்கப்படுறாங்கன்னு மட்டும் பார்க்கக்கூடாது. இந்த சமூக கட்டமைப்பு இப்படிதான் இருந்திருக்கு. இப்போ உதாரணமா வந்து உங்களுக்கு வந்து கோவேறு கழுதிகள்ல வந்து செக்கிலி வருவாரு. செடல்ல வந்து அருந்ததியர் வருவாரு. அப்ப அவங்க அருந்ததியர், வண்ணார், இந்த கூத்தாடி சமூகம் 3 சமூகம் எப்படி இருக்கு? அவங்களுக்கு ஒரு ஆர்டர் எப்படி இருக்கு? அதுக்கு மேல இருக்கக்கூடிய பறையர், அதுக்கு மேல இருக்கக்கூடிய சமூகம். இப்படி இந்த சமூக கட்டமைப்பு தான் இதை வந்து பேசுறதே தவிர, இது ஜாதி. இப்ப வேற ஜாதி இன்னொரு ஜாதியோட பேசும்போது இளஞ்சாரெல்லாம் சொல்லும்போது பிசி வண்ணார் வந்து உண்மையிலேயே வந்து எஸ்சி வண்ணாரை மதிக்க மாட்டார். அன்டச்சபிளியா நடத்துவார். 2 பேரும் ஒரே தொழில் தான். 2 பேருமே சாயங்காலம் சோறு வீடு வீடா போய் சோறு வாங்குவாங்க. காலையில போய் வீடு வீடா வந்து துணி வாங்குவாங்க. ஆனா இந்த டிஃபரன்ஸ், குடிவண்ணார் உயர்ந்த ஜாதி, வரவண்ணார் தாழ்ந்த ஜாதிங்க. அப்ப இதே மாதிரி கோவேறு கதைகள்ல அவங்க எல்லா விதமான இதுல வந்து என்ன, இளைஞர்லாம் சொன்னதுல ஒரே ஒரு கரெக்ஷன், அவங்க வந்து காட்டுல போய் பண்ண மாட்டாங்க. அங்கிருந்து வந்திருக்கக்கூடிய தானியத்தை தூத்த மட்டும் செய்வாங்க. தூத்த மட்டும் செய்வாங்க. இப்ப தூத்துறதுக்கு ஒரு கூலின்னு ஒண்ணு இருக்கு. ஒரே நேரத்துல எல்லா வீட்லயும் நடக்கும்போது அதை பார்ப்பாங்க. உண்மையிலேயே நான் வந்து இந்த செடல் ஆரோக்கியத்தின் வழியா உண்மையான தமிழ் சமூகம் எப்படி இருந்ததுன்னு காட்ட முயற்சி பண்றேன். இதான் உண்மை. நான் வந்து கதை அப்படி இல்லை. உண்மையிலே நீங்க யார்? நீங்க வாழ்ந்த சமூகம் எப்படி இருந்துச்சு? அல்லது நீங்க உங்களுடைய முன்னோர்கள் வாழ்ந்த சமூகம் எப்படி இருக்கு? இப்ப எல்லாமே இல்ல. எல்லாரும் சொல்றாங்க நீங்க எல்லாமே மாடர்னைஸ் ஆயிடுச்சு. இப்பெல்லாம் யார் ஜாதி பாக்குறாங்க அப்படின்னு கேட்கறாங்க. இன்னைக்கு ஜாதி இல்லையா? இன்னைக்கு எவ்வளவு ஆணவ கொலைகள் நடக்கலையா? அது 1950, 60ல நடந்த கதை மட்டும் தானா? 2024ல நடக்கலையா? அமெரிக்கா வாழ்ற டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ் வந்து இந்த ஜாதியில, இந்த நேரத்துல, இந்த உயரத்துல, இந்த கோத்தரத்துல, இந்த நட்சத்திரத்துல பொண்ணு ஒண்ணு நீங்க விளம்பரம் கொடுக்குறதே இல்லையா? பழைய கிராமத்து ஜனங்க, அறிவில்லாதவன், படிக்காதவன் மட்டும் தான் ஜாதி பாக்குறானா? ரொம்ப 100க்கு 100 இல்ல இல்ல நீங்க சொன்னது ரொம்ப கரெக்ட். ஏன்னா எங்களால உங்களோட ஈஸியா கனெக்ட் ஆகுறது எந்த விஷயம்னா, நீங்க அந்த சமூகத்தை இயல்பா அப்படியே படைக்கிறீங்க. அந்த ஏன்னா நான் எல்லாருக்கும் இப்ப எங்க வாசகர் வட்டத்துல முதல்ல நீங்க படிக்க வர்றீங்கன்னா இமயம் அவர்களோட புக்க படிங்க அப்படின்னு தான் கொடுக்குறேன். ஏன்னா அவ்வளவு ஈஸியா கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சது. உங்களோட ஃபர்ஸ்ட் கதை படிக்கிறவங்களாலேயே
அந்த உணர்வை அப்படியே உள்வாங்கிக்க முடியுது. எனக்கு இந்த சமூகம் இந்த அளவுக்கு எல்லாம் இருந்திருக்குன்னே தெரியல. இப்ப எனக்கு இது வந்து இவரோட புக்கு வந்து எனக்கு அவ்வளோ கண் திறப்பா இருக்கு. எனக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியாமலே நான் வளர்ந்துட்டேன். நான் சென்னையிலே வளர்ந்த பையன். எனக்கு இதெல்லாம் நடக்குதுன்னே தெரியல. பெத்தவன் படிச்சுட்டு அவங்க சொன்னது, இவரு என்னைய அப்படியே கசக்கி பிழியறாரு. எனக்கு இத படிச்சுட்டு என்னால கோவம் தான் வருது. என்னால இந்த சமூகத்து மேல எந்த விதமான இதுவும் பண்ண முடியலையேன்ற கோபம் என் மேலேயே வருது. இப்படிப்பட்ட சமூகமா இன்னமும் இருக்காங்களே அப்படிங்கிறது எனக்கு வருத்தமா இருக்கு. உங்களை பெத்தவனை படிச்சுட்டு இது எல்லாமே சொன்ன கமெண்ட்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். முதல் முறையா படிக்கிறவங்களுக்கே அந்த அந்த உணர்வு பூர்வமா கனெக்ட் ஆகுற விஷயம் இருக்குல்ல, அது ஏன் அப்படின்னா சமூகத்துல நடக்குது. அதை நீங்க பிரதிபலிக்கிறீங்க. அதை எங்களால கனெக்ட் பண்ணிக்க முடியுது. நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கும் சமூகத்துல ஜாதின்றத ஒழிக்க முடியாததா இருக்கு. முன்ன விடவும் இப்ப ரொம்ப அதிகமா இருக்கிற மாதிரி தான் நானுமே ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க கண்டினியூ பண்ணுங்க சார். படிச்சவங்கள உங்களை மாதிரி அதிகமா படிச்சவங்கள அதிகமா ஜாதி இருக்குன்னு கரெக்டுங்க சார். கரெக்ட். ரொம்ப சரி. ரொம்ப கரெக்டா சொல்றீங்க. இது வந்து எல்லாத்தை விட வந்து எழுத்தாளர் ஏன் சமூகத்துல முக்கியமானவன்னா அவன் மட்டும்தான் உண்மை. அவன் மட்டும்தான் சமரசம் இல்லாம பேசுறான். அவன் மட்டும்தான் வந்து மொழியில வந்து இந்த வாழ்க்கையை எழுதி வைக்கிறான். நீங்க எல்லா காலத்திலையும் மொழியில எழுதப்படுறது மட்டும்தான் நிற்கும். இது எல்லாமே போயிடும். நீங்க ஒரு நாளைக்கு வந்து ஒரு 5000 வார்த்தைகள் 10,000 வார்த்தைகள் பேசுவீங்க. ஆனா கவிதைன்னு ஒரே ஒரு வரி எழுதி வச்சீங்கன்னா திருப்பி திருப்பி உங்கள்கிட்ட நிற்கும். மொழி அப்படித்தான். நீங்க வாயால பேச எல்லாமே செத்து போயிடும். எழுதி வைக்கிறது மட்டும்தான் நிற்கும். உதாரணமா கீழடி அகழாய்வுல கிடைக்கக்கூடிய தகவல்கள், அங்க அந்த மண்பானையில எழுதப்பட்ட பேரு இன்னைக்கு நமக்கு ஆதாரமா இருக்கு. இந்த தமிழ் சமூகம் எப்போ எழுத்தறிவு பெற்றது அப்படிங்கிறது அதுக்கு வரக்கூடிய தகவல் எல்லாம் அப்படிதான் இருக்கு. இலக்கியம் வந்துதான் உண்மையிலேயே வந்து ஒரு சமூகத்துல வந்து மிக முக்கியமான இப்போ ஒரு உதாரணமா வந்து அறிவியல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 70ல தந்தி கொடுத்தாங்க. அப்புறம் டெலிஃபோன் வந்தது. இப்போ செல்போன் வந்துச்சு. செல்போன்ல இப்படி மாறிட்டே தொழில்நுட்பம் மாறிட்டே இருக்கு. ஆனா இந்த வாழ்க்கை மாறுதுங்கிறத யார் நுணுக்கமா எழுத முடியும்? பழைய காலத்துல வந்து உங்க பெரம்பலூர்ல வந்து வெறும் வரகு சோறு தான் இருந்திருக்கும், சோள சோறு தான் இருந்திருக்கும். அது தவிர எல்லாம் தான் இருந்திருக்கும். உண்மையிலேயே ஒரு சமூகத்துல வந்து பெரம்பலூர், அரியலூர், திட்டக்குடி தாலுகாவில் இந்த 3 தாலுகா தான் இருக்கிறதுலே ரொம்ப ட்ரையான லேண்டு. ஒரே கருமண்ணு. கருவேலி மரம் தவிர ஒண்ணுமே இருக்காது. இங்க வரகு சோறு, புளிச்சக்கீரை, சோள சோறு எவ்வளவு முக்கியமான உணவா இருந்தது. இது ஒரு உணவு பண்பாடு. இப்ப இந்த உணவு பண்பாடு எப்படி இருந்தது? உடை பண்பாடு எப்படி இருந்தது? நம்பிக்கை எப்படி இருந்தது? தெய்வ வழிபாடு எப்படி இருந்தது? உறவு எப்படி இருந்தது? சடங்குகள் எப்படி இருந்தது? உங்களுடைய நம்பிக்கைகள் எப்படி இருந்துச்சு? இது எல்லாத்தையும் வந்து மொத்தமா சேர்த்து சொல்றதுதான் ஒரு விஷயம். இதுல வந்து நான் வந்து திரும்ப திரும்ப நான் உண்மையிலேயே மனசாட்சிக்கு நான் நேர்மையா இருக்க விரும்புறேன். என்னோட எழுத்துக்கு நான் நேர்மையா இருக்க விரும்புறேன். நான் 100 ஆண்டுகள் கழித்து படிக்கும்போது நான் யார் சார்பும் இல்லாத ஒரு எழுத்தாளனா தமிழ் சமூகத்துடைய மனச்சாட்சியா தமிழ் சமூகத்துடைய உண்மையான முகத்தை எழுதின ஒரு எழுத்தா இருக்குன்னு விரும்புறேன். இது அரசியல் நிலைப்பாடாக இருந்தாலும் சரி, அரசியல் நிலைப்பாடு இல்லாத சரி, எந்த நிலைப்பாடு இருந்தாலும் இன்னும் 200 வருஷம் கழிச்சு வரவனுக்கு இந்த தமிழ் சமூகத்தை அறியறதுக்கு மிகச்சிறந்த ஒரு வழி கண்ணாடியா இலக்கியம் இருக்கும் நினைக்கிறேன். அது எந்த எழுத்திற்கும் பொருந்தும், எல்லா எழுத்தாளர்களுக்கும். நான் வந்து இன்னொன்னு நேற்று ஒண்ணு இருந்தது, இந்த ஒண்ணு மாறும். இந்த சமூகம் எப்படி மாறிக்கிட்டே இருக்குங்கிறத நுணுக்கமா கண்டுபிடிச்சது தான் ரைட்டருடைய வேலை. நீங்க திருப்பி வந்து இன்னைக்கு கோவேறு கதையில நைட்டு போய் சோறு வாங்கலாம் வண்ணாட்டி அப்படின்னா நாட்டுல இன்னைக்கு இல்ல. ஆனால் துணி போய் எடுக்கிறாங்களா? இல்ல. இல்ல. ஆனால் அந்த சாவு சடங்குக்கு வண்ணா இல்லாம இல்ல. தமிழ்நாட்டுல பொட்டு கட்டின பெண்கள் இல்ல. கடைசியா வந்து 2005ல தான் ஒரு பொட்டு கட்டின பெண்ணை வந்து விழுப்புரத்துல கண்டுபிடிச்சாங்க. அவங்க கொண்டு போய் ஃபார்ம்ல விட்டாங்க. ஆனால் அந்த செல்லியம்மன் கோயில்னு ஒண்ணு இருக்கு. எல்லா கிராமத்திலயும் பல கிராமங்கள் இருக்கு. ஆனா அங்க பொட்டு கட்டா நீங்க இன்னைக்கும் போய் பார்க்க முடியும். அந்த பொட்டு கட்டுற பொண்ணு இல்லாமல் அந்த செல்லியம்மன் தெய்வம் வந்து வெளிய வராது, உள்ள போகாது. இன்னைக்கு அதுதான் நடைமுறை. இங்க கேரளாவுல இருக்கு. பூரி ஜெகநாதன் ஒரு கோயில்ல இருக்கா இல்ல இன்னைக்கு பொட்டு கட்டின பெண்கள் இருக்காங்களா இல்லையா? எல்லா இடத்துலயும் இந்த சடங்குகள் இருக்க வரைக்கும், உங்களுடைய நம்பிக்கைகள் இருக்கிற வரைக்கும், இந்த பண்பாடு வந்து தொடரும். அது உருவம் மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ பழைய காலத்துல வந்து எப்படி சடங்குகள் பின்பற்றப்போ அது சில மாற்றங்கள் வருது. அந்த மாற்றங்கள் வரும்போது என்ன நிகழுது அப்படிங்கிறத இந்த சொசைட்டியோட சேஞ்சஸை கவனமா நோட் பண்ணி அதை இலக்கியமா எழுதணும். இலக்கியம்ங்கிறது வந்து உங்களை சந்தோஷப்படுத்துக்கோ, என்ன சந்தோஷப்படுத்துக்கோ, இல்லை நான் பணம் சம்பாதிக்கவோ, இல்லை நான் புகழ் பெறவோ இல்லை. இது தமிழ் மொழிக்கு செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு வேலை. இது ஒரு விதத்துல வந்து மொழியை செதுக்கிற வேலை. இந்த இந்த வார்த்தைகள் நீங்க பண்பாடு, கலாச்சாரம், தமிழ் கலாச்சாரம், பண்பாடு கிடைக்கும் இல்லையா?
தமிழ் பண்பாடு தமிழ் கலாச்சாரம் எங்க இருக்குன்னா இந்த எழுத்துல தான் இருக்கு. புரியுதுங்களா? இந்த தமிழ் இந்த பண்பாட்டை பாதுகாக்கிறது அல்லது அது மோசமான பண்பாடா கூட இருக்கலாம். அதெல்லாம் எழுதணுமா அப்படின்னா அது உண்மையிலேயே அது மோசமான நீங்க உன் தாத்தா மோசமா இருந்தது சொல்லணுமா நம்ம? ஒன்ன அறியறதுக்கான இலக்கியம் தான். நீங்க உன்னுடைய முன்னோர்கள் வாழ்ந்த சமூகத்தை அறிவதற்கான ஒரே வழி இலக்கியம் தான். உன்னுடைய மொழி எப்படி மாறி வந்திருக்கு அப்படின்னு அறிவதற்கான ஒரே வழியும் மொழிதான். அந்த மொழி செயல்பாட்டுல இருக்கிறோம். மொழி செயல்பாட்டுல இருக்கிற ஒரு எந்த ஆறுக்கும் வந்து மரணம் இல்ல. நான் ஏற்கனவே சொன்ன ஒரு விஷயத்தோட நான் முடிச்சுக்கிறேன். உங்களுடைய சங்க இலக்கியத்துல இருந்து இன்னைய வரைக்கும் எங்களுடைய நாங்க அப்படி வாழ்ந்தோம், இப்படி வாழ்ந்தோம்னு சொல்றீங்க இல்லையா? நீங்க எப்படி வாழ்ந்தீங்கங்கிறது இலக்கியம் தான் எழுதி வச்சிருக்கேன். அந்த இலக்கியம் மட்டும் தான் ஆவணமா இருக்கு. மீதி எல்லாமே செத்துருச்சு. இல்லையா? உங்களுக்கு 2500 பண்ண ஒரு நெல்மணி மூலமா நீங்க 3500 ஆண்டுகள் பண்பாடு, விவசாய பண்பாடு மிக்க சமூகம்னு நீங்க சொல்றீங்க. அங்க ஒரு நெல்மணி ஒண்ணு இருந்ததால இத சொல்ல முடிஞ்சது. ஆதன்ங்கிற ஒரே ஒரு வார்த்தை அந்த மண்பானை இருந்ததால எங்களுக்கு ஏற்கனவே எழுத்து இருந்தது அப்படின்னு சொல்ல முடியுது. உங்களுக்கு ஆதாரமா இருக்கிறது இலக்கியம் தான். ஆதாரமா இருக்கிறது மொழிதான். நீ பேசிட்டு இருக்கியே உன்னுடைய அடையாளங்கிறது மொழிதான். அந்த மொழிங்கிறது வேற எதுவுமே இல்லாத இலக்கியம் தான். நீ வாழ்நாள் முழுக்க பேசிட்டு இருக்க வார்த்தை ஒண்ணு கூட இலக்கியமா ஆகாது. எல்லாமே செத்து போயிரும். இப்ப நீ பொறந்ததுல இருந்து இன்ன வரைக்கும் பேசிருக்க எத்தனை கோடி வார்த்தைகள் பேசியிருப்ப? எல்லாமே செத்து போயிருச்சு. இல்லையா? ஆனால் எழுத்துல அது இலக்கியமா எழுதும்போது அந்த வார்த்தைகள் ஒருபோதும் சாகாது. சாகாத எழுத்து எழுதணும்னா இலக்கியம். நன்றி, வணக்கம்.